अस्सलाम वालेकुम. நாங்கள் மெக்கானிக்ஸில் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது வந்து இயக்கவியல் சமன்பாடுகள். அதில் பிரதானமாக 4 சமன்பாடு படித்தோம். ஞாபகம் இருக்கும். v சமன் u சக at, s சமன் ut plus half a t squared, v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as, s சமன் u plus v by 2t. அதாவது சராசரி வேகம் தர நேரம் சொல்லுது. ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி 2ஆல பிரிச்சு அதை நேரத்தால பெருக்குது. இது நாங்கள் இதுவரைக்கும் படிச்சிருக்கிறது. அதை அப்ளை பண்ணி கேள்வியும் செஞ்சிருப்பீங்க. இந்த சமன்பாடுகள் நாங்கள் பயன்படுத்துகிற டைம்ல எப்பவுமே ஒரே ஆர்முடுகள் இருக்கணும். அதாவது மாறா ஆர்முடுகள். ஆர்முடுகள் மாறினா அதோடைய சமன்பாட்டை நிப்பாட்டிடணும். அதுக்கு பிறகு இன்னொரு சமன்பாடு போடணும். இது எங்களுக்கு தெரியும். இன்னும் 2 கேள்வி இருக்குது. நாங்கள் கொஞ்சம் கேள்வி செஞ்சோம். இன்னும் 2 கேள்வி பேலன்ஸ் இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்துட்டு அடுத்தது புவியீர்ப்பின்கீழ் இயக்கத்துக்கு போவோம். புவியீர்ப்பின்கீழ் இயக்கம் செல்வதும் புதிய கன்செப்ட் ஒன்று இல்லை. ஏற்கனவே நீங்கள் படித்த இயக்க சமன்பாடுகள் தான். அதை நாங்கள் அடுத்தது பார்ப்போம். அங்கே என்ன வித்தியாசம் சொன்னால், வழமையாக இதில் நாங்கள் ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2, 4 மீட்டர் செகண்ட் -2, 5 மீட்டர் செகண்ட் -2, 10, 20 இப்படி வேண்டிய ஆர்முடுகள் போடுவோம் நாங்கள். ஆனால் புவியீர்ப்பின்கீழ் இயக்கத்தில் ஒரே ஒரு ஆர்முடுகள் தான். என்ன புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஓலவெல்ல படிச்சுக்கிறோம். 10 மீட்டர் செகண்ட் -2, அதாவது 9.8 மீட்டர் செகண்ட் -2. அன்னளவா கணிப்புகளுக்காக நாங்கள் எத்தனை எடுக்கிற 10 மீட்டர் செகண்ட் -2. இது எங்க புவியீர்ப்பின்கீழ் இயக்கத்துல ஒரு பொருளை நான் மேலுக்கு வீசுறேன். மேல பெய்த்து கனநிலை ஓய்வடைஞ்சு வரா கைக்கு வருது. வருதுதான் நீந்தா மேல போன அப்படி மேல பெய்த்தா இல்ல. ஆகவே இது வந்து புவியீர்ப்பின்கீழ் இயக்கம். இதுக்கு எப்படி சமன்பாடு போட்டு என்னென்ன டெக்னிக் எங்களுக்கு பயன்படுத்தலாம், என்னென்ன முடிவுகள் எங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றது தான். நாங்கள் அடுத்து கொஞ்சம் தியரி எழுதி போட்டு அதுலேயும் இதே மாதிரி இந்த 4 சமன்பாட்டையும் பயன்படுத்தி s சமன் u t plus half a t squared, v சமன் u சக a t. ஆனால் அங்கே ஏக்கு பதிலாக நாங்கள் என்ன போடுவோம் 10, அதாவது g கிராவிடேஷனல் ஃபீல்ட் வர கிராவிட்டி. சரிதானே? அப்போ ஆர்முடுகளுக்கு பதிலாக நாங்கள் ஜின்னு போடுவோம். g சமன் 10 மீட்டர் செகண்ட் -2, அதாவது புவியீர்ப்பு ஆர்முடுகள். அப்படி விசேட பேர் புவியீர்ப்பு ஆர்முடுகள். அவ்வளோதான். அது நாங்கள் எங்கே படிக்க போகிறது? புவியீர்ப்பின்கீழ் இயக்கம் சொல்ற தலைப்பில் நாங்கள் படிக்க போகிறோம். நாங்கள் லாஸ்டா விஞ்சிக்கிற கேள்வியை பார்ப்போம். என்னன்னு சொன்னா, துணிக்கை ஓய்வில் இருந்து கிளம்பி மாறா ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகள் தந்திக்குது. நேர்கோடு வழியே இயங்குகிறது. ஒரு நேர்கோடு வழியே அந்த துணிக்கை இயங்குதாம். ஆகவே நான் ஒரு நேர்கோட்டை போட்டுக்கொள்றேன். இதுல கடைசிக்கு படம் தான் கேட்டிக்குது. கேள்வியை செஞ்சுட்டு வந்திருக்கணும். செய்யாம வந்திருந்தா ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு இதை பாருங்க, கிளாஸை பாருங்க. சும்மா கேள்வி ட்ரை பண்ணாம வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். சரியா? மாறா ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2 நேர்கோடு வழியே இயங்குகின்றது. t சமன் நாட், அதாவது ஆரம்பம். இப்போ இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது. t சமன் 1, t சமன் 2, t சமன் 3, t சமன் 4 எனும் நேரங்களில், அதாவது செகண்ட்களில். சரியா? அதாவது முதல்ல 0 இப்போ இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது. 1வது செகண்ட், 2வது செகண்ட், 3வது செகண்ட், 4வது செகண்ட் என்னும் நேரங்களில் துணிக்கையின் தானங்களை குறித்து அதன் வேகக்காவிகளை குறிக்க சும்மா அன்னளவா தானங்களை குறித்து அதோட வேகத்திட பருமனையும் குறிக்கட்டுமா? உமது படத்தில் 1ஆம் செகண்டில் இயங்கிய தூரம், 2ஆம் செகண்டில் இயங்கிய தூரம், அதாவது 2வது செகண்ட்ல மட்டும்
இது ஒரு செகண்ட், ரெண்டாவது செகண்ட். அப்ப ஒரு செகண்ட் எவ்வளவு போச்சு, ரெண்டாவது செகண்ட் எவ்வளவு போச்சு, ரைட். இயங்கிய தூரம் அதே மாதிரி 1 2 3 இந்த 3வது செகண்ட்ல மட்டும் அந்த 3வது செகண்டில் இயங்கிய தூரங்களை குறிக்க எவ்வளவு தூரம் இயங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி குறிக்கட்டுமா? வேற கேள்வி இருக்குதா? இல்ல, ரைட். ஏற்கனவே நாங்க மேலுக்கு செஞ்ச கேள்வி, அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல செஞ்ச கேள்வி, ஒரு ஓட்ட வீரன் 100 மீட்டர் ஓடி முடிக்கிறது. சரி, இப்ப நாங்க டி சமன் நோட் குறிச்சு கொள்வோமே லேசு. இதானே டி சமன் நோட். டி சமன் நோட் ஒரு தானத்தை குறிச்சிட்டோம். இப்ப இந்த இயக்கம் எங்களுக்கு தெரியும், ஆர்முடுகள் எவ்வளவு. இந்த இயக்கத்தின் ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஒரே ஒரு தரவு தான் நிக்குது. ஆகவே இந்த 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சொன்ன அர்த்தம் என்ன? ஆர்முடுகள் சொன்ன அர்த்தம் என்ன? வேகமாற்ற வீதம், ஒரு செகண்டில் ஏற்பட்ட வேகமாற்றம் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஒரு செகண்ட்ல 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சொல்ற வேகம் மாறிக்குது. இப்ப சொல்லுங்க, ஆரம்பம் ஓய்வுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதான், ஒரு செகண்ட் முடிவுல வேகம் என்ன? ஒரு செகண்ட்ல 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறி இருக்கும். அதுதான் ஆர்முடுகள் அர்த்தம். ஆகவே ஒரு செகண்ட் முடிவுல 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, 2 செகண்ட் முடிவுல 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, 3 செகண்ட் முடிவுல 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, 4 செகண்ட் முடிவுல 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இப்ப எனக்கு டி சமன் நோட்ல என்ன வேகம்? டி சமன் நோட், டி சமன் 1 செகண்ட், டி சமன் 2 செகண்ட், டி சமன் 3 செகண்ட், 4 வரைக்கும் மிக்குதா? டி சமன் 4 செகண்ட். எல்லாத்திடையும் வேகம் தெரியும், ஆர்முடுகள் தெரியும்ன்றதால எனக்கு தெரியும். இயக்க சமன்பாடு போட்டு கண்டுபிடிக்கவே v சமன் u சக at போடணும். v சமன் u சக at ஒரு செகண்டுக்கு போட்டா, ஒரு செகண்டுக்கு மட்டும் நீங்க போட்டீங்கன்னா v சரி. ஏதான் கேள்வி, ஒரு செகண்ட் முடிவுல u 0 u சக at தானே, u 0 ஆர்முடுகளுக்கு 2 போடுவீங்க, டைம் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு? ஒரு செகண்ட், 2 விட 2 அப்படி கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா நாங்க எல்லாம் படிச்சாக்கள். ஆவே அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆவே 0 ஒரு செகண்ட் முடிவுல 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சாரி மைனஸ் 1 2 செகண்ட் முடிவுல. அப்ப ரெண்டாவது செகண்டுக்கு நீங்க மரா v சமன் u சக at போடுங்க. முதல் 2 செகண்ட்களுக்கு ஓய்வுல இருந்து முதல் 2 செகண்ட்களுக்கு போடுங்க. v சமன் u சக at 2 செகண்ட் முடிவுல வேகம் எனக்கு தெரியா, v2 னு போடுறேன். v2 0 2 தர 2 எவ்வளவு? 2 தர 2 4. அப்படித்தான் கண்டுபிடிக்கணுமா? இல்ல, உங்களுக்கு தெரியும். அடுத்தது 6, ஒவ்வொரு செகண்டும் 2 ஆல கூடும் 8. இப்ப டி சமன் நோட், டி சமன் 1, டி சமன் 2, டி சமன் 3 எல்லாத்தையும் வேகம் குறிக்கலாம். ஆனா இப்ப தானம் தெரியா எவ்வளவு தூரத்துல, இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல, இங்க இருந்து சம இடைவெளிகள்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சம இடைவெளிகள்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டி சமன் நோட்ல இருந்து டி சமன் 1, அதாவது ஒரு செகண்ட், இந்த கெப் எவ்வளவு? ஒரு செகண்ட். இப்ப இயக்கம் ஆரம்பிச்ச உடனே ஒரு செகண்ட், 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சொல்ற வேகம் மாறுற கெப்ல நான் இங்க போட்டுறேன். அது எங்க நான் மார்க் பண்றேன்னு சொன்னா, நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன் டி சமன் 1. டி சமன் 1 வேகம் என்ன? டி சமன் 1 இங்க வேகம் 0, இங்க வேகம் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. வேக காவி அட திசை குறிக்கோணம். ஆகவே இதுதான் அந்த துணிக்கைன்னு சொன்னா, அந்த துணிக்கைன்னு சொன்னா இங்க இருந்து ரைட் இங்கால பக்கம் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்குது, இந்த கெப்ல எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்குது. அப்ப இங்க இருந்து 0வது செகண்ட்ல இருந்து 1வது செகண்ட் வரைக்கும் நீங்க சமன்பாடு போடுங்க. என்ன சமன்பாடு? நிறைய சமன்பாடு இருக்குது எங்க கையில. ஏதாவது ஒரு எஸ்வார், அதாவது இடப்பெயர்ச்சி வார சமன்பாடு, v சமன் u சக at தவிர மற்ற எல்லா சமன்பாடும் பயன்படுத்தலாம். ஆர்முடுகள் தெரியும், மற்ற வேகங்கள் தெரியும். நான் பயன்படுத்த s சமன் u plus v by 2 ts என்ற சமன்பாடு நான் பயன்படுத்துறேன். s சமன் ஒரு செகண்டுக்கு சரிதானே, s சமன் u plus v by 2t. ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் 2, 0 2 கூட்டினா 2, அதை 2 ஆல பிரிச்சா 1,
ஒரு செகண்ட் எவ்வளவு ஒரு செகண்ட் ஆக 1 தர 1 பிரதியிடுங்க 0 பிளஸ் 2 இன் கீழ் 2 தர ஒரு செகண்ட் ஆகவே இந்த முதலாவது செகண்ட்ல எவ்வளவு தூரம் பெய்திருக்குன்னு சொன்னா 1 மீட்டர் பெய்திருக்கும் 1 மீட்டர் இந்த கெப் எவ்வளவு 1 மீட்டர் அது ஒரு கேள்விதான் அடுத்தது உமது படத்தில் 1ஆம் செகண்டில் இயங்கிய தூரம் 2ஆம் செகண்டில் இயங்கிய தூரம் 3ஆம் செகண்டில் இயங்கிய தூரத்தை குறிக்க சொல்லிக்குதானே ஆகவே இது 1 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் தேவைண்டா எழுதிங்க ரைட் இப்ப 2ஆம் செகண்ட்ல எவ்வளவு பெய்தி இருக்குதுன்னு பார்ப்போம் 2ஆம் செகண்ட்ல எவ்வளவு பெய்தி இருக்குதுன்னு பார்ப்போம் சரியா நான் இங்க மார்க் பண்றேன் என்ன எனக்கு தெரியும் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் ஆனா உங்களுக்கு இன்னும் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் போதானே தெரிஞ்சாக்கள் இருந்தா சந்தோஷம் ரைட் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் முதலாவது செகண்ட்ல இங்க வந்தா 2ஆம் செகண்ட்ல இங்க வரும் சரியா இங்க இருந்து இங்க வரும் ஏன்னு பாருங்க உங்களுக்கு கடைசிக்கு விளங்கும் அப்ப t சமன் 2 போடுவோம் 2 செகண்ட் இது 1 செகண்ட் t சமன் 2 செகண்ட்ல வேகத்தை கண்டுபிடிச்சிட்டோம் 2 4 6 தானே கூடும் ஆவே எவ்வளவு வேகம் வரப்போகுது 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேக காவியையும் குறிச்சிட்டோம் திசையும் குறிச்சிட்டோம் பருமனும் குறிச்சிட்டோம் கேள்வி இந்த 2ஆவது செகண்ட்ல மட்டும் அப்படின்னா இங்க ஒரு செகண்ட் இங்க ஒரு செகண்ட் டோட்டல் 2 செகண்ட் அப்ப இந்த 2ஆவது ஒரு செகண்ட்ல நான் சொல்ற தமிழ் விளங்குதா 2ஆவது ஒரு செகண்ட்ல இது முதலாவது ஒரு செகண்ட் இது 2ஆவது ஒரு செகண்ட் டோட்டல் 2 செகண்ட் சரி 2ஆவது ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் பெய்திக்குது அப்ப நான் இங்க இருந்து நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி இந்த புள்ளியை நான் ஏண்டு போடுறேன் இந்த புள்ளியை b ல போடுறேன் இந்த புள்ளியை c ல போடுறேன் ஏற்கனவே சமன்பாடு போட்டு a ல இருந்து b க்கு இப்போ நான் சமன்பாடு போட போறேன் b ல இருந்து c க்கு எங்க ஸ்டார்ட் பண்ண போறேன் b ல எது வரைக்கும் c வரைக்கும் b ல இருந்து c க்கு b ல இருந்து c க்கு என்ன சமன்பாடு அதே சமன்பாடு s சமன் u plus v by 2t சராசரி வேகம் தர நேரம் சராசரி வேகம் தர நேரம் சொல்ற சமன்பாடு பிரதியிடுங்க இப்ப நீங்க பிரதியிட்டீங்கன்னா என்ன விட வரும்னு பாருங்க s சமன் ஆரம்ப வேகம் 2 இறுதி வேகம் 4 2 சக 4 கீழ் 2 தர எவ்வளவு நேரம் அந்த 2ஆவது ஒரு செகண்ட்ல இது b ல இருந்து c க்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது 1 ல இருந்து 2 ஒரு செகண்ட் டைம் எடுத்துக்குது 2 சை 1 தானே ஆகவே ஒரு செகண்ட் என்ன வருது சமன் 4 2 6 6 இன்டு 2 3 3 தர 1 3 மீட்டர் இது என்ன விட 3 மீட்டர் அதாவது இதன் அர்த்தம் இங்க இருந்து இங்க வரது 1 மீட்டர் இந்த கேப் 1 மீட்டர் இந்த கேப் 1 மீட்டர் இந்த கேப் எவ்வளவு இந்த கேப் 3 மீட்டர் 3 மீட்டர் கூட முதலாவது செகண்ட்ல 1 மீட்டர் வருது 2ஆவது செகண்ட்ல 3 மீட்டர் டோட்டல் 4 மீட்டர் பெய்திக்குது ஆனா அத கேட்கல முதலாம் செகண்டில் இயங்கிய தூரம் 2ஆம் செகண்டில் இயங்கிய தூரம் 3ஆம் செகண்டில் இயங்கிய தூரம் என்பவற்றை குறிக்க இப்ப அடுத்து நான் மார்க் பண்றேன் இப்ப துணிக்கை இங்க இருக்கும் 3ஆவது செகண்ட் t சமன் 3 செகண்ட் வேகம் கூடிட்டே போறதால இடப்பெயர்ச்சியும் நிறையவே மாறும் ஆரம்பத்தில் ஸ்லோவா போயிட்டு வேகம் கூடிட்டே போகுது அப்ப குயிக்கா இடப்பெயர்ச்சி மாறும் ஒரு செகண்ட் இன்னைக்கு வந்து 2ஆவது செகண்ட் இன்னைக்கு 3ஆவது செகண்ட்ல இங்க போகுதுன்னு வைப்போம் இப்ப நான் சமன்பாடு போடணும் எங்க c ல இருந்து d க்கு என்ன வேகம் 3 செகண்ட்ல 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 c ல இருந்து d க்கு s சமன் u plus v by 2t c ல என்ன வேகம் 4 d ல என்ன வேகம் 6 by 2t அந்த ஒரு செகண்ட்ல இந்த ஒரு செகண்ட் தான் சமன்பாடு ஓட்டிக்கணும் c ல இருந்து d க்கு மட்டும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன தெரியும் இது 4 மீட்டர்னு தெரியும் நீங்க a ல இருந்து d க்கு சமன்பாடு போட்டு டோட்டலா கண்டு இத கழிச்சா இது வரும் அப்படி செய்யறது தானே a ல இருந்து d வரைக்கும் சமன்பாடு போட்டா ஆரம்ப வேகம் 0 இறுதி வேகம் 6 ஆரம்ப வேகம் 0 இறுதி வேகம் 6 சரி அப்ப 6ஐயும் இதையும் கூட்டினா என்ன வர போகுது 6ஐயும் 0ஐயும் கூட்டினா 6 சரிதானே
6 × 2 3 3. இப்போ எங்க சாம்பாடு போட்டிக்கு இங்க இருந்து இங்க வர 3. எவ்வளவு நேரம் எடுத்துக்குது A ல இருந்து D வரைக்கும் மாறதுக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட். அப்ப 9 மீட்டர் வருது. இங்க இருந்து இங்க 9 மீட்டர், இங்க இருந்து இங்க 4 மீட்டர். அப்ப 9 4 போனா 5, இங்க இருந்து இங்க 5 மீட்டர். ஆறு 4 10 10 × 2 இதோட மாத்தல இல்லையா? 6 4 10 10 × 2 எத்தனை 5 5 1 5. இப்படி சரிதானே 5. அப்ப இந்த கேப் எவ்வளவு 5 மீட்டர். இங்க இருந்து இங்க 5 மீட்டர். அடுத்தது 3 ல இருந்து 4வது செகண்டுக்கு 4வது செகண்ட் போட்டா என்ன வர போகுது? இது முதலாவது செகண்ட் 1 மீட்டர் 1 3 5 அடுத்து என்ன வந்திருக்கும் 7 மீட்டர் வந்திருக்கும். 7 மீட்டர் வந்து மனசால செஞ்சு பார்ப்போம். இங்க 3 செகண்ட்ல 4 செகண்ட் போடுங்க 6ல இருந்து 8க்கு மாறி இருக்கும் வேகம். அது சராசரி வேகம் என்ன வர போகுது? 6க்கும் 8க்கும் சராசரி வேகம் என்ன? 6ஐயும் 8ஐயும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். 14 × 2 7. 7 அவ்வளவுதான். சரிதானே? ஆகவே இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். எல்லாத்தையும் குறிச்சிட்டோம். வேகத்தையும் குறிச்சு சொல்லிக்கு வேக காவியை குறித்து சொல்லி கொண்டுல அவங்களால நீங்க இன்னொன்று குறிச்சு எத்தனை குறிக்கணும்? 7 மீட்டர் இருக்காங்க, 7 மீட்டர் இருக்காங்க. அப்ப ரியாலிட்டியா படம் இருக்கணும். சில கெப்டாம வரைஞ்சிருக்கும். இங்க 1 செகண்ட், இங்க 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் பிள்ளதானே? முதலாவது செகண்ட் வேகம் சரி 2 4 6 வேகம் சரியாக குறிச்சிக்குது. ஆனா வேகம் இப்படி சீரா மாறினாலும் இடப்பெயர்ச்சி அப்படி இல்ல. முதலாவது செகண்ட்ல 1 மீட்டர் பேத்திக்குது, அடுத்த செகண்ட்ல 3 மீட்டர் பேத்திக்குது, அடுத்த செகண்ட்ல 5 மீட்டர் பேத்திக்குது. இப்படி போகும். சரி ரைட். என்ன செஞ்சிக்கிறோம் எல்லாத்துலயும் அந்த 1 செகண்ட்ல எவ்வளவு தூரம் பேத்திக்குதுன்னு பாக்குறதுக்கு ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி 2ஆல பிரிச்சுக்கிறோம். ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி 2. இது 1 செகண்ட் தானே எப்பவும் வாங்கால SM U + V/2 தான் நான் 1 செகண்ட் தானே சாம்பாடு போட்டிக்கிறோம். அப்ப இது இல்லா போய்த்துரும். ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி 2ஆல பிரிக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி 2ஆல பிரிக்கிறது. 4 2 6 2ஆல பிரிச்சா 3, 4 6 4 10, 2ஆல பிரிச்சா 5. எனவே 1 செகண்ட் எப்பவும் அந்த 1 செகண்டுக்கு நாங்க சமன்பாடு போட்டிக்கிறோம். அவை கவனம், எங்க இருந்து எங்க சமன்பாடு போடுறது? B ல இருந்து C க்கு, A ல இருந்து C க்கு எவ்வளவு நேரம் அப்படி பார்த்துக்கொள்ளும். அவ்வளவுதான். கொஞ்சம் நிதானமா யோசிச்சா அழகா ஆன்சர் வரும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சா அழகா ஆன்சர் வரும். எல்லாருக்கும் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு ஆளா நீங்க மாறுவீங்க. நீங்களும் ஒரு டீச்சர் ஆகுவீங்க, ஒரு சார் ஆகுவீங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. மொத்த தூரம் கேட்டிக்குதா? மொத்த தூரம் கேட்டா முழு இயக்கத்துக்கு ஒரு சமன்பாடு போட்டேன்னா முதலாட்டி தனித்தனியாக இதை கூட்டினாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். நிறைய ஐடியா, ஒரு கேள்விக்கு ஏகப்பட்ட ஐடியா இருக்கும். சரி விலங்கல்லாட்டி வர பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் பாருங்க, விளங்கும் உங்களுக்கு சின்ன விஷயம். அடுத்த கேள்வி, ஓய்விலிருந்து சீரான ஆர்முடுகள், மாறா ஆர்முடுகள். சீரான ஆர்முடுகள் இயங்கத் தொடங்கும் துணிக்கை ஒன்று இயக்கத்தின் முதல் 10 செகண்டில் 100 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைகின்றது. ஓய்விலிருந்து ஆரம்பிக்குதாம் அந்த இயக்கத்தை, முதலாவது 10 செகண்ட்ல 100 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடையுதாம். ஓய்விலிருந்து ஆரம்பிச்சு முதலாவது 10 செகண்ட்ல 100 மீட்டர் அடையுதுன்னு ஒரு சீரான ஆர்முடுகளோட பேசிட்டு இருக்குது. அப்பதான் வேகம் கூடி கூடி போகும். வேகம் கூடி கூடி வைத்து அப்படியே 100 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடையலாம். அடுத்த 10 செகண்டில் துணிக்கை அடையும் இடப்பெயர்ச்சி காணும். கேள்வி என்னன்னு சொன்னா, அடுத்த 10 செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கும்? இப்ப பாருங்க, இதுல இயக்கத்தை ஆரம்பிக்குது. நான் புள்ளி ஏன்னு போடுறேன். T = 0 இதாயிக்குது. T = 10, புள்ளி B. இந்த கேப் எவ்வளவுன்னு சொன்னா 100 மீட்டராம். 100 மீட்டராம். கேள்வி என்னன்னு சொன்னா, அடுத்த 10 செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையும்? அதாவது T = 20ல நான் இங்க T = 20ன்னு போடுறேன். T = 20 செகண்ட்ல அடுத்த 10 செகண்ட், அதாவது 10ல இருந்து அடுத்த 10 செகண்ட், T = 20 செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையும் அப்படின்றதான் கேள்வி. எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தரவு இடப்பெயர்ச்சியும் நேரமும் மட்டும்தான்.
அப்படிதான் இருக்குது. இடப்பெயர்ச்சி நேரமும் கேள்விக்குது அடுத்த 10 செகண்ட்ல எவ்வளவு பெய்து இருக்குன்னு சொல்லி இருக்குது. எப்படி செய்யலாம்? இடப்பெயர்ச்சி இருக்குது, நேரம் இருக்குது, ஆர்முடுகளை கணிக்கலும். S = UT plus half AT squared. எங்க வரைக்கும்? A இலிருந்து B வரைக்கும். நான் சமன்பாடு போடுறேன். A இலிருந்து B வரைக்கும் S = UT plus half AT squared. எல்லாம் தெரியும். ஒன்றே ஒன்று தெரியா? S தெரியும். S எவ்வளவு? 100. S எவ்வளவு? 100. ஆரம்ப வேகம் 0. ஓய்விலிருந்து ஆரம்பிக்குது 0. இது பெருக்கப்பட்டு 0 ஆயிரும். ஹாஃப் ஆர்முடுகள் தெரியா, நேரம் தெரியும் 10 செகண்ட். 10 100. சுருக்குங்க. இது 50 காலமான பிரிச்சுப்படும். ஆகவே 100 × 50 2. ஆகவே ஆர்முடுகள் எவ்வளவு வரப்போகுதுன்னு சொன்னா 2 மீட்டர் செகண்ட் -2. ஒரு மாறா ஆர்முடுகள். இங்க இருந்து இங்க போகாட்டிலும் அதே 2 மீட்டர் செகண்ட் -2. ஆர்முடுகளை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப சந்தோஷம். இப்ப ஆர்முடுகளை கண்டுபிடிச்சிட்டோம். 2 மீட்டர் செகண்ட் -2 சொல்லி இப்ப லேசி மறாவது இன்னொரு சமன்பாடு போடுங்க. A இலிருந்து C க்கு ஒரு சமன்பாடு போடுங்க. இதுதான் லேசான மெத்தட். A ல இருந்து C க்கு ஒரு சமன்பாடு போடுங்க. A ல இருந்து C க்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தீங்க? டோட்டலா 20 செகண்ட். அடுத்த 10 செகண்ட் தான் கேள்வி. பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? A ல இருந்து C க்கு போட்டு மொத்த இடப்பெயர்ச்சி எவ்வளவுன்னு காணுங்க. உங்களுக்கு இந்த இடப்பெயர்ச்சி தெரியும். ஆவே இங்க இருந்து மொத்தத்தை கண்டுட்டு இத கழிச்சீங்கன்னா இந்த கேப் வரும். அதான் லேசான மெத்தட். அப்படி இல்லாட்டி நீங்க அடுத்த வேலை என்ன செய்யணும்? ஆர்முடுகள் தெரியுதா? இன்னொரு வேகத்தை காணணும். அதுக்கு அப்புறம் அடுத்த 10 செகண்ட்ல வேகத்தை காணணும். S = U + V/2t போட்டு காணலாம். சரியா? இப்போ இந்த மெத்தட்ல செய்றேன் பாருங்க. நீங்க உங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொன்னா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்படி விளங்கி இருக்கும். என்ன நீங்க எல்லாம் டேலண்டான ஆட்கள். நான் சமன்பாடு போட்டது A ல இருந்து C க்கு ரைட். A இலிருந்து C க்கு என்ன சமன்பாடு? S = UT plus half AT squared. A ல இருந்து C க்கு எவ்வளவு தூரம் கண்டுபிடிக்க போறோம்? தெரியா. ஆரம்ப வேகம் 0. A ல ஆரம்ப வேகம் 0. ஆக இது 0 ஆயிரும். half A தெரியும். முழு இயக்கத்துக்கும் ஒரே A தான். அது 2. நேரம் இங்க இருந்து இங்க 20 வர்க்கம் 400. 20 வர்க்கம். ஆகவே S = 400 மீட்டர் வருது. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 400 மீட்டர் ஆன்சர் இல்ல. என்ன எங்களுக்கு தெரியும்? நாங்க சமன்பாடு போட்டது A ல இருந்து C க்கு. ஆகவே 400 மீட்டர்ன்றது A ல இருந்து C க்குள்ள தூரம். A ல இருந்து B க்குள்ள தூரம் 100 மீட்டர். கேள்வி என்னன்னு சொன்னா அடுத்த 10 செகண்டில் பயணித்த தூரம் யாது? ஆகவே அடுத்த 10 செகண்டில் பயணித்த தூரம் நான் என்னன்னு போடுறேன்? X ன்னு போடுறேன். ஆகவே X = 400 / 100 300 மீட்டர். 400 / 100 300 மீட்டர். இது ஒரு மெத்தட். இங்க இருந்து இங்க போட்டு ஆர்முடலை கண்டுபிடிச்சிட்டு முழியக்கத்துக்கு அந்த ஆர்முடல் எங்களுக்கு தெரியும். ஒரே ஆர்முடல்ல பயணிக்குதுன்னு கேள்வியில சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க முழு சமன்பாடு போட்டு முழு தூரத்தையும் கண்டுபிடிச்சு இதை கழிச்சு விட்டா எங்களுக்கு ஆன்சர் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பாருங்க, நான் மனசால இன்னொரு மெத்தட் செஞ்சு ஆட்டுறேன். இங்க இருந்து இந்த வாரத்துக்கு நீங்க ஆர்முடல் 2 கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இதை கண்டுபிடிச்சிட்டு இப்ப உங்களுக்கு தெரியும் 2 தானே ஆர்முடுகள் அப்படின்னா 10 செகண்ட்ல வேகம் என்ன? 20. ஒவ்வொரு செகண்ட் 2 தானே ஆர்முடுகள் தானே அர்த்தம். ஒவ்வொரு செகண்டும் 2 வேகம் கூடி இருக்கும். ஆகவே 10 20 V7 யூஸ் AT போட்டு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இங்க வரப்போது எத்தனை? 20. 2 2 கூடி 10 20. இங்க 20.
சரியா? 10 செகண்ட்ல 20 வேகம், 20 செகண்ட்ல எவ்வளவு வேகம்? 40 வேகம். 20 செகண்ட்ல 40. ஆகவே இணைக்கும் சராசரி வேகம் தர நேரம் SMN U+V/2T போடுங்க. 20ஐயும் 40ஐயும் கூட்டினா 60, 60 × 2 30, 30 தர இங்க இதுங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 10 செகண்ட் 300, 30 தர விளங்குதா? ஆர்முடியல கண்டுபிடிச்சீங்க, ஆர்முடியல கண்டுபிடிச்சு இறுதி வேகம் அதாவது பீல உள்ள வேகத்தை கண்டுபிடிச்சீங்க, பீல உள்ள வேகத்தை கண்டுபிடிச்ச அப்புறம் மறுநாளும் 20 செகண்ட்ல எவ்வளவு வேகம்னு கண்டுபிடிச்சீங்க. ஏன்னா ரெண்டா வேகம் கூடி இருக்கும் ஆரம்பத்துல இருந்த 20 செகண்ட்ல 40, 10 செகண்ட்ல 20. ஆகவே வித்தியாசம் இல்லாட்டி சராசரி வேகம் எவ்வளவு? 20ஐயும் 40ஐயும் கூட்டுங்க 60, 60 × 2 30 தான் சராசரி வேகம் இங்க இருந்து இங்க. அதுக்கு அடுத்த நேரம் 10 செகண்ட், 30 தர 10 300. அப்படியும் கேள்வி முடிக்கலாம். நிறைய ஐடியா, உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியால கேள்வியை செஞ்சு முடிக்கலாம். சரியா? ரைட். இப்ப தலைப்பு போடுங்க. தியரி. புவியீர்ப்பின் கீழ் இயக்கம், மோஷன் அண்டர் கிராவிட்டி. புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் ரைட். புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். இது தனி பாடமே இருக்குது, கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்லி ஒரு தனி பாடமே இருக்குது. அதனால மிச்சம் டீப்பா எல்லாம் போகல, நாங்கள் அந்த பாடம் அழகா படிப்போம். அதோட வீடியோ ரெக்கார்டட் எல்லாம் என்னட்டு இருக்குது. நீங்க புற ஒரு ஹார்ட் படிக்கிற டைம்ல எடுத்து படிங்க. இப்போ உங்களுக்கு தேவையில்லை. சரியா? அது சொல்லிட்டு நான் மிச்சம் டீப்பாங்க விளங்கப்படுத்தல, நான் நார்மலா சொல்றேன். நான் உங்களுக்கு விளங்கு பாருங்க. இந்த புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் சொன்னா என்ன அப்படின்றால், புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் சொன்னா என்னன்னு சொன்னா, இந்த புவியிட ஈர்ப்பால ஒரு பொருள் இயங்குறது. எதால? இந்த புவியிட ஈர்ப்பு விசையால ஒரு பொருள் இயங்குறது. பூமின்னு சொல்றது ஒரு பெரிய திணிவு. நீங்க பூமியில இருந்து பூமியை பார்க்கறதை விட நீங்க அப்படி விண்வெளிக்கு போயிட்டு பூமியை பார்த்தீங்கன்னா பூமி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். பூமியில இருந்து பார்த்தா விளங்குறல, கோள வடிவானதெல்லாம் விளங்குறல எங்களுக்கு. நீங்க கொஞ்சம் வெளியே போங்க, அப்படியே வெளியே போயிட்டு பூமியை இப்ப பாருங்க. ரைட், நீங்க தான் இப்ப பெரியார் லொக்கா இங்க இருந்து அப்படியே பூமியை பாக்குறீங்க. பூமியில எல்லாம் நீக்குறாங்க. இந்து சமுத்திரம், பசிபிக் எல்லாம் இருக்குது. ஸ்ரீலங்கா அப்படி சிறிசா விளங்குது, மாங்க மாதிரி சரிதானே, இந்தியா விளங்குது. அவ அப்படியே பாக்குறீங்க. ரைட், பூமி இருக்குது. இப்ப பூமிக்கு மேல ஒரு ஆள் என்ன செய்யறாரு? ஒரு பொருள் ஒன்றை வைக்கிறாரு, ஒரு கல்லொண்டை இல்லாட்டி ஒரு பந்து ஒன்றை வைக்கிறாரு. அந்த பந்து அப்படியே விட்ட உடனே பூமியை நோக்கி விழ ஆரம்பிக்கும். நீங்க பாக்குறீங்க, பூமியை நோக்கி விழுது. அதாவது இந்த திணிவுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை இருக்கும். திணிவுகள் ஒன்றை ஒன்று கவரும். அதுதான் இந்த இருக்குது. இப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன்? பிடிச்சிக்கிறேன். சரி, இந்த ஒரு திணிவை பிடிச்சிக்கிறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? உடப்போறேன். என்ன? பூமியை நோக்கி போச்சு. அதாவது ஒரு திணிவை நாங்க விட்டம் சொன்னா அது பூமியை நோக்கி போகும். பூமியை நோக்கி போகும். எப்படி? ஓய்வுல இருந்து இயக்கத்தை ஆரம்பிக்குது. அப்ப விடவிடப்பட்டால், நான் சொல்றதெல்லாம் கேள்விக்கான டிப்ஸ். சரியா? ஆகவே விடவிடப்பட்டால் இல்லாட்டி விடுவிக்கப்பட்டால் ஒரு திணிவு இங்க இருந்து விடுவிக்கப்படுது. ஆரம்ப வேகம் என்ன? 0. செல்லாம ஒரு தரவு தந்தாச்சு. ஆரம்ப வேகம் 0 செல்லல. இப்ப யூக்கு என்ன போடலும்? 0 0. யூக்கு 0 போடலும். இப்ப பாருங்க, செல்லாம ஒரு தரவு தந்துடுவான். விடுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா முடிஞ்சுக்காது. ஆரம்ப வேகம் 0. வீசப்படுகிறது. இப்ப ஆரம்ப வேகம் 0 இல்ல. 20 மீட்டர் செகண்ட் -1 உடன் வீசப்படுகிறது. வீசுறான் 20 மீட்டர் செகண்ட் -1 உடன். விளவிடப்படுகிறது. ஒரு தரவு தந்துட்டான். ஆரம்ப வேகம் 0. செல்லாம ஒரு தரவு தந்துட்டான். அடுத்தது புவியீர்ப்பின் கீழ் விளவிடப்படுகிறது. 2வது தரவு தந்துட்டான். ஒரு பொருள்
ஓய்வில் இருந்து இல்லாட்டி சும்மா சொல்றேன் புவியீர்ப்பின் கீழ் விழவிடப்படுது வீசப்படுது விழுது கை தவறி விழுகிற மாதிரி விழவிடப்படுது. ரெண்டு தரவு என்ன ரெண்டு தரவு ஒரு தரவு அதோட ஆரம்ப வேகம் 0, இரண்டாவது தரவு அதோட ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2. புவியீர்ப்புக்கு எப்பவுமே 10 மீட்டர் செகண்ட் -2 தான். ஆகவே ஒரு பொருள் புவியீர்ப்பின் கீழ் விழவிடப்படுகிறது. ரெண்டு தரவு ஆனா தரவை காணல. ஆனா உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கணும் தரமாட்டாங்க 9.8 தான் இது. நாங்க கணிப்புகள் கால்குலேஷனுக்கு 10 மீட்டர் செகண்ட் -2 போட்டுரு. ஆகவே இந்த பொருள் மேலே இருந்து விழவிடப்படுகிறது, பூமியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது. அதாவது ரெண்டுமே கவரப்படும். பூமி திணிவை நோக்கி போகும், திணிவு பூமியை நோக்கி போகும். இது சின்ன திணிவுன்றதால இவர் போற மாதிரி ஜனங்களுக்கு வேலை பூமி பேசா எங்கிறது விளங்காது. ஏன்ட்டு நாங்க ஒரு F7MA எல்லாம் படிச்சது போல பார்ப்போம். அதாவது அது தேவையில்லை. திணிவு ரெண்டு வச்சா ஒன்று கவரும். இந்த திணிவு உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இந்த ஊடும் இல்லை, நானும் இல்லை, இது இந்த பிரபஞ்சத்திலே எதுவும் இல்லை. இந்த மூடியும் இந்த பேனாவும் மட்டும்தான் நீக்குதுன்னு சொன்னா இதை நான் அப்படி விட்டேன்னு சொன்னா கீழே பூமியும் இல்லை, அவ கீழே பூமிக்கும் போகாது. அப்படியே இது ரெண்டு ஒன்று கவர்ந்து ஒட்டிக்கொள்ளும். காந்தம் ஒட்டி படுற மாதிரி ஒட்டி படும். ஏன்னா இந்த ரெண்டு திணிவும் ஒன்று கவர்ந்து கொள்ளும். சான்பாடிக்கு இது ரெண்டுக்கும் F7GMM×R². இப்போ தேவையில்லை. நான் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அழகா படிப்போம். நல்ல அழகான பாடம். ரைட். இப்ப பாருங்க, அதே மாதிரி இந்த சின்ன திணிவும் இந்த பூமியும் இப்ப ஒன்று நோக்கி கவரப்படுது. இப்ப உங்களுக்கு கேட்கலாம், ரெண்டு திணிவுகளுக்கு இடையில கவர்ச்சி இருக்குமா இருந்தா நான் இப்படி சோரோட ஒட்டி பண்றல வர இந்த பொருள் எல்லாம் வந்து என்னோட ஒட்டி பண்றல அப்படியே என்ன மேல வந்து காந்தத்துல பண்ற மாதிரி ஒட்டி பண்றலன்னு கேட்டா இந்த விசைகள் என்ன நடக்கும்னு சொன்னா நானும் இந்த சுவர் மட்டுமாய்க்கிறேன் இல்ல, அங்காலையும் ஒரு சுவர் இருக்குது, அங்காலையும் ஒரு சுவர், முன்னுக்கு ஒரு சுவர். அப்ப அந்த சுவர் என்ன இழுக்கும், இந்த சுவர் இங்கால இழுக்கும், இந்த சுவர் இங்கால இழுக்கும், பூச்சியம். அப்படித்தானே விளைவு பூச்சியம் மாதிரி. ஆகவே அங்காலங்கள் எல்லா பக்கமும் கவர்ச்சி எழுவார். மேலே இருந்து கவர்ச்சி, கீழே இருந்து கவர்ச்சி. அது ஒரு பூமி கொஞ்சம் கூட இழுக்கிறதால பூமியில ஒட்டிட்டிக்கிறோம். எல்லாரும் பூமி கொஞ்சம் கூட இழுக்கிறதால எல்லாரும் பூமியில ஒட்டிட்டிக்கிறோம். மிச்சம் யோசிக்க வேணாம், பிறகு படிப்போம் அது. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இங்க புவியீர்ப்பு ஆகவே விழவிடப்படுதுன்னு சொன்னா ஒரு தரவு ஆரம்ப 0, இன்னொரு தரவு ஆரம்புடுகள் 10. சரி, ரெண்டு தரவு வேக சமன்பாடு 4 இருக்குதானே, அந்த 4க்கும் எங்களுக்கு அதுள்ளுக்க 2 தரவு கிடைச்சிடும். அடுத்தது என்னன்னு சொன்னா, ஒரு பொருள் மேலே இருந்து விழவிடப்பட்டா அப்படின்னு சொன்னா கீழே இருந்து மேலுக்கு வீசினா, அதாவது மேலே இருந்து கீழோக்கு வந்த ஆர்முடுகள் அடைஞ்சிட்டு வரும். ஒவ்வொரு செகண்டும் 10 மீட்டர் செகண்ட் -1 வேகம் கூடும். அதானே ஆர்முடுகளோட அர்த்தம். 10 மீட்டர் செகண்ட் -2 அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒரு செகண்ட்ல 10 மீட்டர் செகண்ட் -1 வேகம் அதிகரிக்கும். அதான் இது அர்த்தம். ஆகவே இப்ப இது அர்த்தம் என்னன்னு சொன்னா, மேலே இருந்து நான் ஒரு பொருளை விட்டால், ஓய்வில் இருந்து விட்டால் ஒரு செகண்ட் முடிவுல வேகம் என்ன 10, இரண்டாவது செகண்ட் முடிவுல வேகம் என்ன இன்னொரு 10 கூடும் 20, மூணாவது செகண்ட் முடிவுல வேகம் என்ன 30. இப்ப சொல்லுங்க, அஞ்சாவது செகண்ட் முடிவுல வேகம் என்ன, அஞ்சாவது செகண்ட் முடிவுல 50. ஒவ்வொரு செகண்டும் 10 கூடுது. இப்ப நான் மேலே இருந்து கீழ் நோக்கி V = U = AT போட்டு, V = U = AT மேலே இருந்து கீழ் நோக்கி. இப்ப ஏக்கு பதிலா நான் என்னன்னு போடுறேன், இங்க புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் எடுத்தானா G போடுறேன். கட்டாயம் போடணுமா, தேவை கட்டாயமா இல்ல, ஒரு அளவுக்கு போடுறேன் அவ்வளவுதான். சரியா? சிலாக்களுக்கு அது டவுட் வர, V = U = GT தான் நான் போடணும், AT போட இல்லாதாண்டு AT போடலாம், GT போடலாம். சரியா? பிரச்சனை இல்லை. அங்க ஏக்கு 10 போடுங்க, G போட்டு 10 போடுங்க. அது பிரதிட்டு ஒரு நம்பர் ஆயிடும். அது சரிதானே? அது நீங்க என்ன கணியம் போட்டாலும் சரி. ஆகவே நீங்க மேலே இருந்து கீழ் நோக்கி நீங்க சமன்பாடு போட்டிக்கிறீங்க. 5 செகண்டுக்கு விருதி வேகம் என்ன, 5 செகண்ட் முடிவுல வேகம் என்ன, ஆரம்ப வேகம் 0, ஓய்வில் இருந்து விழவிடப்படுகிறது. ஆரம்ப வேகம் 0, G 10, அதுக்கு அடுத்த நேரம் 5 செகண்ட், 10 5 50, விருதி வேகம் 50. இப்ப என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க இப்படித்தானா செய்யணும், இதை இப்படித்தானா நீங்க செய்யணும் இல்ல, ஒவ்வொரு செகண்டும் 10 கூடுது. முதலாவது செகண்ட்ல 10, இரண்டாவது செகண்ட்ல 20, மூணாவது செகண்ட்ல 30, நாலாவது செகண்ட்ல 40, அஞ்சாவது செகண்ட்ல 50, 100வது செகண்ட்ல 1000.
100வது செகண்ட்ல 1000 10 தர 100 ஒரு செகண்ட் 10 10 கூடி இருக்கும். ஆக 100வது செகண்ட்ல 1000 மீட்டர் செகண்ட் -1. புவியீர்ப்பின் கீழ் ஒரு பொருள் விழவிடப்பட்டால் அர்த்தம் விளங்குதா? சமன்பாடுல இயக்க சமன்பாடுகளை போட்டும் செய்யலாம், இயக்க சமன்பாடுகளை போட்டும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி வேற எப்படி செய்யலாம்? மனசாலையும் யோசிக்கலாம், மனசாலையும் யோசிக்கலாம். ரைட். அடுத்தது நான் ஒரு பொருளை கீழே இருந்து மேலோக்கு வீசுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு மேலே இருந்து விழுவிட்டது தானே. அப்போ இங்கே இருந்து இப்போ விழவிட்டா மேலே போகுமா? இல்லை, விழவிட்டா அது இன்னும் கீழே தான் போகும், பூமியிலாம் போய் தடிபடும். இப்போ நான் என்ன செய்யறேன்? ஒரு பொருளை மேலுக்கு வீசினால் மேல் நோக்கி போற நேரம் அமர் முடிக்கிட்டு போகும். பூமி கீழுக்கு இழுக்குது. ஒரு ஆள் இப்படி போறாரு, நீங்க பின்னிக்கால சேட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க, அவர் ஆறு முடுவாரா அமர் முடுவாரா? அமர் முடுவாரு. ஒரு ஆள் வாராரு, ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறாரு, சேட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க, இப்ப அவர் ஆறு முடுவாரு, இழுபட்டு வருவாரு. உங்களால போற நேரம் பிடிச்சி சேட்டை பின்னிக்கால பிடிச்சி இழுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வார்? அவரு கஷ்டப்பட்டு போவார், அமர் மூடிட்டு போவார், குறைஞ்சு போவார், பிடிச்சி இழுத்தானீங்க பின்னிக்கால. சேம், நீங்க அங்க இருந்து விட்டுற டைம்ல பூமி இழுக்குது, பூமி என்ன செய்யுது? கீழுக்கு இழுக்குது, ஆறு மூடிட்டு போவாரு. அதே மாதிரி மேலுக்கு வீசுற டைம்ல கீழுக்கு தான் இழுக்குது. அதாவது பூமியில திசையை நோக்கி இழுக்குது. மேலுக்கு போற டைம்ல ஒரு ஆள் மேல பெய்துட்டு இருக்கிறார், கீழுக்கு இழுத்தா என்ன செய்வாரு? அமர் முடுகுவாரு. பெய்த்து ஒரு கட்டத்துல நின்ற உடனே இன்னும் கீழுக்கு இழுத்துட்டு இருக்கும் பூமி இன்னமே இழுத்துட்டு இருக்குது. ஆவே ஆறுமுடி வந்து பூமியில அடிப்பாரு. பாருங்க, மேலுக்கு வீசுறேன், பெய்த்து நின்று மர கைக்குது. மேலுக்கு வீசுறேன், மேலுக்கு போட்டில் ஆறு முடிட்டு போன என்ன நடந்திருக்கும்? போற திசையில ஆறு முடிகிறது என்ன நடந்திருக்கும்? மாக்கர் திரும்ப வராது. வீசவே மாட்டேன், நான் இறுக்கி பிடிச்சிட்டு எனக்கு வீசினா அடுத்த மார்க்கர் இல்லை, எனக்கு எழுதுறதுக்கு அடுத்த மார்க்கர் வாங்கிட்டு வரணும். அப்படி செலவழிக்கலாம். ரைட். அப்ப எனக்கு தெரியும், சுவரா எனக்கு தெரியும், பூமி இழுக்குது கீழவுக்கு, ஆகவே பயம் இல்லாம வீசலாம், அப்படி கைக்கு வந்துடும். இல்லாட்டி அப்படி வைத்து கூரையில் ஒட்டி போட்டு மரம் ஏறி கூரையில வைத்து ஏறி எடுத்துட்டு வரணும், ஒட்டகால். விளங்குதா? ஆகவே பூமி இப்ப என்ன செய்யுது? கீழ் நோக்கி இழுக்குது. அதால வாரதுக்கு நாங்க சொல்ற அமர்முடுகள். அந்த அமர்முடிகளோட பருமன் என்ன? அதுக்கும் 10 தான், ஆனா -10. ஆனா -10. ஆகவே நாங்க மேல் நோக்கின இயக்கங்களுக்கு மேல் நோக்கி சமன்பாடு போட்டா ஜிக்கு என்ன போடுவோம்? -10 போடுவோம். கீழ் நோக்கி சமன்பாடு போட்டா ஜிக்கு என்ன போடுவோம்? +10 போடுவோம். சரிதானே? மேல் நோக்கி போற நேரம் அமர் முடியுது, அமர் முடிட்டு மேல இருந்து கீழ் நோக்கி வர நேரம் திரும்ப ஆர் முடியுது. இப்ப நான் ஒரு கேள்வி சொல்றேன். இது அமர் முடிகளோட பருமன் 10 மீட்டர் செகண்ட் -2. புவியீர்ப்பு ஆர்முடுகள், அதாவது புவியீர்ப்பால வார அமர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2. ஆகவே இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, நான் ஆரம்பத்துல ஒரு பொருளை 10ஓட மேல் நோக்கி, 10 வேணாம், ஒரு பொருளை நான் 50ஓட மேல் நோக்கி வீசுறேன். எத்தனையோட? 50ஓட மேல் நோக்கி வீசுறேன். முதலாவது செகண்ட் முடிவுல அதுல வேகம் என்ன? மேல 50ஓட ஆரம்ப கையில இருந்து வெளியே போகலாம் 50 அப்படின்னு சொன்னா ஒரு செகண்ட் முடிவுல எவ்வளவு வேகம் குறைஞ்சிருக்கும்? 10 குறைஞ்சிருக்கும். ஒரு செகண்ட் முடிவுல 10 குறைஞ்சிருக்கும். அடுத்த செகண்ட் முடிவுல இன்னொரு 10 குறையும். அதாவது 50 40 ஆகும், 40 30 ஆகும், 30 20 ஆகும், 20 10 ஆகும், 10 பூஜ்ஜியம் ஆகும். ஆகவே பூஜ்ஜியம் சொன்ன அர்த்தம் என்ன? அது அப்படியே வைத்து அதி உயர் புள்ளியை அடைஞ்சிட்டு, அது அதன் அதி உயர் புள்ளியை அடைஞ்சிட்டு. சரியா? இப்ப அது அதி உயர் புள்ளியை அடைகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? எவ்வளவு நேரம் எடுக்குதுண்டா, 50ல வீசிக்கிறேன், ஒரு செகண்ட்ல 40, 2வது செகண்ட்ல 30, 3வது செகண்ட்ல 20, 4வது செகண்ட்ல 10, 5வது செகண்ட்ல 0. அதி உயர் புள்ளி அடைகிறதுக்கு 5 செகண்ட் எடுக்கும். அது அப்படி செய்யவும் மேலும் இப்படி செய்யவும் மேலும். எப்படி செய்யலும்? மேல் நோக்கி சமன்பாடு போடுங்க. மேல் நோக்கி சமன்பாடு போடுங்க. என்ன? v = u சக gt. ஆனா இங்க சக ஜிடியா சை ஜிடியான்னு கேட்டா சய ஜிடி, யூ சய ஜிடி. சய ஜிடி இல்லாட்டி சக ஜிடி போடுங்க. ஜிக்கு பிரதியிடக்குள்ள சய பிரதிடுங்க.
மேல் நோக்கி அமர்முடுதல் சொன்னதானே. ஆகவே ஜிக்கு பிரதியிட்ட டைம்ல நீங்க சயவ பிரதியிடுங்க. சயவ பிரதியிட்டீங்கன்னா விட என்ன வருதுன்னு பாருங்க. இறுதி வேகம் என்ன, எங்க இருந்து எங்க, வீசப்பட்டதிலிருந்து அதி உயர் புள்ளி வரைக்கும் சமன்பாடு போட்டிக்கிறீங்க. வீசப்பட்டது 50, அதி உயர் புள்ளிட வேகம் 0. ஆகவே இறுதி வேகம் 0. வீடு செல்வது இறுதி வேகம். u ஆரம்ப வேகம். ஆகவே ஆரம்ப வேகம் எவ்வளவு, மேல் நோக்கி 50 சக ஜி எத்தனை சய 10. சமன்பாடு மேல் நோக்கி போட்டு அமர் முடியுது. ஆகவே சய 10 டி சய 10 டி. ஆகவே சய 10 டி வரும். இது சக பெருக்கப்பட்ட மரகால சயவாயிரும். 50 சய 10 டி வரும். சய 10 டி எங்கால தூக்கிட்டு வாங்க, சக 10 டியா மாறும். ஆகவே 10 டி சமன் என்னன்னு வரும், 50 வரும். ஆகவே டி சமன் 5 செகண்ட். என்ற கேள்வி என்னன்னு சொன்னால் வளமையான கேள்விதான். இதை இப்படித்தானா செய்யணும், இத இப்படித்தானா செய்யணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். தேவையில்ல. ஆறுமுடுகள், அதாவது மேல் நோக்கி போட்ட டைம்ல அமர்முடுகள் 10ன்னு தெரியும். 50ஓட வீசினால் முதலா செகண்ட்ல 40 30, அப்ப 50ஓட வீசினா 5 செகண்ட்ல அதி உயர் புள்ளியை அடையும். 100ஓட வீசினால் 10 செகண்ட்ல அதி உயர் புள்ளியை அடையும். முதலா செகண்ட்ல 90, 2ஆ செகண்ட்ல 80, 3ஆ செகண்ட்ல 70, 60, 50, 40, 30, 20, 10 10 செகண்ட் எடுக்கும். 100ஓட மேல் நோக்கி வீசினால் அது உயர் புள்ளியை அடைகிறதுக்கு 10 செகண்ட் எடுக்கும். இப்ப என் கேள்வி என்னன்னா, எவ்வளவு சின்ன புள்ள கேள்வின்னு பாருங்க. 40ஓட மேல் நோக்கி வீசினால் மீண்டும் கையை அடையும் போது வேகம் யாது, எவ்வளவு நேரம் எடுக்கும்? 40ஓட மேல் நோக்கி வீசினா அது உயர் புள்ளிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் பாருங்க. 4 செகண்ட் எடுக்கும். திரும்ப கைக்கு வரதுக்கு எத்தனை செகண்ட் எடுக்கும்? அதே 4 செகண்ட் எடுக்கும். ஏன் போனது அப்படியே திரும்ப வந்திருக்கும். இந்த புவியீர்ப்பின்கள் இயக்கத்துல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, வழித்தடை நாங்க புறக்கணிச்சிட்டோம்னு சொன்னா, வழித்தடையை பொதுவாக புறக்கணித்த மெக்கானிக்ஸ் கேள்வி செய்யறோம். ஆகவே பயப்படுது. அப்படி புறக்கணிக்காட்டி வேற மெத்தட் இருக்கு. நாங்க வேலை சக்தியில வச்சு படிப்போம். சரிதானே? வேலை சக்தின்னு சொல்ல தலைப்புல வச்சு நாங்க படிப்போம். ஆகவே இப்ப ஏண்ட கேள்வி என்னன்னு சொன்னா, வழித்தடையை நாங்க புறக்கணிச்சிடும். இப்ப புவியீர்ப்பின்கள் இயக்கத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நீங்க மேல் நோக்கி நிலை குத்தா, சரி அப்படி சாட்சி வீசப்படாது. இப்படி வீசினா இப்படி போயிட்டு இது விழுற மாதிரி, பொம்ஸ் போற மாதிரி, அந்த பீரங்கிலின் சுற்ற இப்படி போயிட்டு விழுற மாதிரி, அப்படி கிரிக்கெட் அடிக்கிற டைம்ல பால் போகுது அது மாதிரி வந்து அப்படியே வந்து விழும். அது வேற, அது எரியும். சைடுக்கும் போகுது மேலுக்கும் போகுது. மரா சைடுக்கும் போகுது கீழுக்கும் வருது. அப்படித்தானே? இப்படி மேலுக்கு போகுது சைடுக்கும் போகுது. மரா சைடுக்கும் போகுது கீழுக்கும் வருது. போனது அப்படியே கீழே. அப்ப 2 இயக்கம் கலந்திக்கு. அது நாங்க எரியும் சொல்றோம். பீரங்கில ஒரு குண்டு சுட்டோம்டா அது வைத்து விழுகிற மாதிரி. அப்படி கிரிக்கெட்ல நாங்க பால் அடிச்சோம்னு சொன்னா அது சிக்ஸர் வைத்து விழுகுது, அது விழுகிற மாதிரி. அது வேற தலைப்பு, எரியம். அது நாங்க படிப்போம். அடுத்து படைப்புகள் படிச்சுட்டு படிப்போம். சரி, இப்ப நான் சொல்ற அது இல்ல. தூய புவியீர்ப்பின்கள் இயக்கம் அப்படியே நிலை குத்தா மேலுக்கு போயிட்டு நிலை குத்தா கீழே வார இயக்கத்துல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, மற்ற இடத்துலயும் அப்படி இருக்குது. நான் இப்ப இதை மட்டும் கதைக்கிறேன், உங்களுக்கு இது மட்டும் தானே தெரியும். ஆகவே மேல் நோக்கி நீங்க அப்படியே வீசினீங்கண்டா என்ன வேகத்தோட மேல் நோக்கி வீசினீங்களோ அதே வேகத்தோட, என்ன வேகத்தோட மேல் நோக்கி வீசினீங்களோ அதே வேகத்தோட கையை வந்தடையும். வழித்தடை புறக்கணிக்கப்பட்டால். பொதுவா மெக்கானிக்ஸ் கேள்வி எல்லாம் வழித்தடை புறக்கணிக்கப்பட்டுத்தான் நாங்க செய்யறது. வழித்தடை புறக்கணிக்கப்பட்டுத்தான் நாங்க செய்யறது. ஆகவே என கேள்வி, நீங்க 40ஓட இந்த பொருளை மேல் நோக்கி வீசினா அது உயர் புள்ளியில ஓய்வு, திரும்ப கையை வந்து அடையிற டைம்ல 40ன்னு செல்ற வேகத்தோட வந்து அடையும். ஆனா சமனான வேகமானு கேட்டா அது சமவேகம் இல்ல. வேகம்னு சொல்றது காவிக்கணியம். பருமனும் சமனா இருக்கணும், திசையும் சமனா இருக்கும். மேல் நோக்கி வீசுறது மேல் நோக்கி 40, கீழ் நோக்கி வீசுறதுல கீழ் நோக்கி 40. அப்புறம் ஒரே வேகமா இல்ல. பருமன் சமன். மேல 40 வந்து அடையும். ஆனா இது மேல் நோக்கி 40, இது கீழ் நோக்கி 40. ஆகவே வேகம் சமனான வேகங்களா இல்ல. கதி சமன், அதுக்கு திசை பார்க்க தேவையில்லை. காவிக்கு கட்டாயம் திசை பார்க்கணும், பருமனும் சமனா இருக்கணும், திசையும் சமனா. அப்பதானே சமகாவி. அப்பதான் அது பருமனும் திசையும் ரெண்டுமே சமனா இருந்தா தான் அது சமகாவி. ஆகவே மேல் நோக்கி 40ஓட வீசுறது அதே வேக பருமனோட கையை வந்தடையும். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், கேள்வி என்னன்னு சொன்னா, மேல் நோக்கி நான் 40ஓட வீசினால் எத்தனையாவது செகண்டில் கையை வந்தடையும்? உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், ஆன்சர் எடுத்திருப்பீங்க 8வது செகண்ட். 8 செகண்ட்.
ஏ 8 செகண்ட்ஸ்னா நீங்க 40ஓட மேல் நோக்கி வீசினா முதலாவது செகண்ட்ல 30 20 10 0 4 செகண்ட்ல அதி உயர் புள்ளி. இப்போ ஓய்வுல இருந்து விழவிடப்படுற மாதிரி. ஓய்வுல இருந்து விழவிட்டால் வர 10 20 30 40 கையடைஞ்சிரும். இது ஒரு கேள்வி. அது எப்படி செய்யலாம்? கணக்கு போட்டு செஞ்சா மேல் நோக்கி v = u சக gt போடுங்க. இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் 40. இப்படித்தான் செய்யணுமான்னு கேட்டா இப்படித்தான் செய்யணும் இல்ல. 10 t. ஆகவே இது வரப்போகுது 10 t = 40 என்று வரும். ஆகவே t = 4 செகண்ட் என்று வரும். ரெண்டாவது சமன்பாடு போடுங்க. இதுக்கு வர மெத்தட் இருக்குது. ஒரு சமன்பாட்டுல டீல் பண்ற மெத்தட் இருக்குது. நான் கேள்வி செய்யற டைம்ல சொல்லித்தாரேன். நான் சொல்லித்தாரேன். இப்ப நீங்க இத பாருங்க. கீழ் நோக்கி நீங்க சமன்பாடு போட்டீங்கன்னு சொன்னால் என்ன? கீழ் நோக்கி நீங்க சமன்பாடு போட்டீங்கன்னு சொன்னால் இப்ப அதி உயர் புள்ளி அப்படியே மேல பெய்த்து அதி உயர் புள்ளியில இருக்குது. திரும்ப ரிட்டர்ன் ஆகும். அதே பாதையில ரிட்டர்ன் ஆகும். அப்ப நான் ஒரே பாதையில இப்படியும் குறிச்சு உங்களுக்கு குழம்புன்றதுக்காக வேண்டி நான் இப்படியும் குறிக்கிறேன். போன பாதையிலே தான் திரும்ப வரும். ஆகவே இது வைத்து இப்படி திரும்ப வந்திருக்குதுன்னு வைப்போம். இப்ப அதி உயர் புள்ளியில இருக்குங்க. திரும்பவும் v = u சக gt போடுங்க. v = u சக gt போடுங்க. கீழ் நோக்கி இறுதி வேகம் 40 உங்களுக்கு தெரியும். வேறதுக்கு நாங்க கீழ் நோக்கி சமன்பாடு போடுறது தேவையில்லை. இல்ல எல்லாம் தெரியும் எங்களுக்கு. சரி, எவ்வளவு நேரம் எடுக்குன்னு பார்ப்போமே. 4 செகண்ட் தானே வரப்போகுதுன்னு பார்ப்போம். எங்களுக்கு மேல போறதுக்கு 4 செகண்ட் சொன்னா கீழே வரதுக்கும் 4 செகண்ட். அதுவும் தேவையில்லை. அது கணிக்க தேவையில்லை. கணிச்சிங்கன்னு சொன்னா மேல் நோக்கி போறதுக்கு 4 செகண்ட், கீழ் நோக்கி மர கையை அடிக்க போல அப்படியே வந்து கையை நான் கெச் பிடிக்க போல என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 40. ஆரம்பமே நெங்கின 0 பிளஸ் g வந்து 10 t. ஆகவே t = 40/10 4 செகண்ட். மேல போறதுக்கு 4 செகண்ட், கீழே வரதுக்கு 4 செகண்ட். நாங்க கெச் பிடிக்க போல, அதாவது கையை அடையும் போது வேகம் இந்த எவ்வளவு நேரம் எடுக்கும்? கையை அடைவதற்கு மேல் நோக்கி வீசப்பட்டது கையை அடைவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 8 செகண்ட் எடுக்கும். ரைட்? இப்ப சொல்லுங்க, நான் 100ஓட ஒரு பொருளை மேலுக்கு வீசினால் என்ன வரப்போகுது? 100ஓட ஒரு பொருளை நான் மேலுக்கு வீசினா அது உயர் புள்ளிக்கு போறதுக்கு 10 செகண்ட், திரும்ப வாரத்துக்கு 10 செகண்ட், டோட்டல் 20 செகண்ட். அவன் வீசப்பட்டதில் இருந்து 20 செகண்ட்ல சரியா மராக்கெச் பிடிப்போம். அப்படித்தானே? எந்த டவுட்டும் இல்ல தானே? அது சமன்பாட்டை செய்யவும் மேலும் சும்மா யோசிச்சு பார்த்து மனசால செய்யவும் மேலும். ரைட். இப்ப என்ன அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா 40ஓட வீசப்பட்ட இந்த பொருள் அதி உயர் உயரம் அடையும். அதி உயர் உயரம் யாது? எது அதி உயர் உயரம்? அப்படியே பெய்த்து கனநிலை ஓய்வடைஞ்சு திரும்ப ரிட்டர்ன் ஆச்சு தானே? அதுதான் அதி உயர் உயரம். ஆகவே அடைந்த அதி உயர் உயரம் யாது? எப்படி செய்யலாம்? உங்களுக்கு 2 தரவு தெரியும். அதி உயர் உயரம் யாதுன்னு சொல்ற நேரம் உங்களுக்கு 2 தரவு தெரியும். இறுதி வேகம் தெரியும். அதி உயர் உயரத்தில் இருக்க டொப்ல இருக்க பந்தை நீங்க மேல் நோக்கி வீசுறீங்க, அப்படியே மேலுக்கு வீசுறீங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. போகுது. இப்ப எவ்வளவு உசரத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். நீங்களும் கூட்டாளியும் பெட் பண்ணுவீங்க. யார் வீசுறது கூட உயரத்துக்கு போகுதுன்னு பார்ப்போமே இப்ப அப்படின்னு சொல்லி நீங்கள் வீசுறீங்க. அடுத்தாலும் வீசுறீங்க. எந்த நிலையை நீங்க அதி உயர் உயரமா கருதுவீங்க? மேல பெய்த்து எங்க நிக்குதோ நின்று திரும்பும் தானே, அந்த நிக்கிறதான் அதி உயர் உயரமா கணக்கெடுப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதி உயர் உயரத்தில் இருக்கிற டைம்ல வேகம் என்ன? 0. பெய்து கனநிலை ஓய்வடைஞ்சிக்குது. இப்ப திரும்பும். ஆகவே உங்களுக்கு 2 தரவு தெரியும். ஆரம்ப வேகம் 40, வீசப்பட்டது மேல் நோக்கி 40, இறுதி வேகம் 0. செல்லாம ஒரு தரவு சொல்லிக்கிறான். இறுதி வேகம் 0. ஆகவே ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும். அதுக்கு எடுக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும். எத்தனை செகண்ட்? 4 செகண்ட். v = u சக gt போட்டா 4 செகண்ட் கண்டுபிடிக்கலாம். இல்ல மனசாலே கண்டுபிடிக்கலாம். 40ஓட வீசினா 4 செகண்ட். ரைட். இப்போ உங்களுக்கு இந்த 2 தரவும் தெரியும். பாருங்க இந்த 2 தரவும் தெரியும். அதோட ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், எடுக்கிற நேரம் 3 தரவு தெரியும். என்ன சமன்பாடு? எவ்வளவு அதி உயர் உயரத்தை அடையும்? எஸ். இடப்பெயர்ச்சி தானே கேள்வி. ஆகவே இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாட்டை போடுங்க. S = u + v/2t. ஆகவே S = ஆரம்ப வேகம் 40,
மேல் நோக்கி போடுங்க, பிரச்சனை இல்லை. சமன்பாடு மேல் நோக்கி. ரைட். ஆரம்ப வேகம் 40, இறுதி வேகம் v 0/2. அதுக்கடுத்த நேரம் எவ்வளவு? 4 செகண்ட். 4 செகண்ட். ஆகவே 40 × 2 20 தர 4 80 மீட்டர். இப்படி செய்யவும் மேலும் s = ut + ½ at² போட்டு செய்யவும் மேலும் உங்களுக்கு அதுலேயும் நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்க, மேல் நோக்கி சமன்பாடு போடுங்க. மேல் நோக்கி s = ut + ½ gt². ½ gt². g சொல்றது உங்களுக்கு புதுசா இருக்கலாம், அது போட விருப்பம் இல்லைன்னு சொன்னா a போடுங்க. gt². ஆகவே s = ஆரம்ப வேகம் 40. ஆரம்ப வேகம் 40. எவ்வளவு நேரம்? 4 செகண்ட். 40 தர 4 சக ½ தர மேல் நோக்கி சமன்பாடு போட்டிக்கிறீங்க, மறந்துடாதீங்க ஜிக்கு மைனஸ் போடணும். -10 தர -10 தர எத்தனை செகண்ட்? 4 செகண்ட். நன்னாங்கு 16. 4 வர்க்கம் நன்னாங்கு 16. விடை என்ன வரப்போகுது? s = 40 தர 4 40 தர 4 160. இந்த சயக்கிறதால இது சயவா மாறிடும். அவ்வளவு பெருகோல சயவா மாறிடும். அவங்களுக்கு தெரியும், சிம்பிள் மேத்ஸ். அப்ப 10 2ஆல பிரிச்சா எவ்வளவு வரப்போகுது? 5. 5 தர 16 5 19 5 30. ஆக 5 தர 16 80. 160 80 போன எவ்வளவு? s = 80 மீட்டர். நாங்கள் 5 உயர் புள்ளி வரைக்கும் தான் சாம்பாடு 4 செகண்ட் தானே ஓட்டோம். ஆகவே 80 மீட்டர். எப்படி? உங்களுக்கு இப்படி செய்யவும் மேலும் இப்படி செய்யவும் மேலும் எப்படி வேணாலும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? இந்த சமன்பாட்டில் செய்யுங்கன்னு நான் ஒரு சமன்பாடு சொன்னா நான் இதைத்தான் சொல்லுவேன். s = u + v/2t. எனக்கு ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், நேரத்தை கெஸ் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஒரு சமன்பாட்டுக்குள்ள வேலை முடியுது. இங்க சக எல்லாம் அப்படி எதுவுமே இல்லை, நேரடி ஆன்சர் வருது. இது யாரு? சராசரி வேகம் தர நேரம் செல்ற சமன்பாடு. 40ஓட மேல் நோக்கி வீசுறேன். 40ஓட மேல் நோக்கி வீசுறேன். இப்ப என்ன பாருங்க, 40ஓட மேல் நோக்கி வீசுறேன். இறுதி வேகம் 0. சராசரி வேகம் என்ன? ஆரம்ப வேகம் 40, இறுதி வேகம் 0, சராசரி வேகம் 20. எவ்வளவு நேரம் எடுக்குது? 40ஓட வீசினா 4 செகண்ட். 20 தர 4 20 தர 4 80. அதி உயர் புள்ளி 80. அதே நான் 100ஓட வீசினா சராசரி வேகம் என்ன? ஆரம்ப வேகம் 100, இறுதி வேகம் 0, சராசரி வேகம் 100 சக 0/2 50. 100ஓட வீசினா சராசரி வேகம் 50. 100ஓட வீசினா எவ்வளவு நேரம் பறக்கும்? 10 செகண்ட் பறக்கும். ஆகவே 50 தர 10 500 மீட்டர். மேலுக்கு போறதுக்கு 500 மீட்டர். மேலுக்கு போறதுக்கு 500 மீட்டர். திரும்ப வாரத்துக்கு இன்னொரு 500 மீட்டர். ஆகவே மொத்த இடப்பெயர்ச்சி 0. மேல 50 பெய்த்து கீழே நான் இங்கே இருந்து கடைக்கு பெய்த்து 500 மீட்டர் பெய்து திரும்ப இங்கே வந்து நின்றுட்டேன். என் இடப்பெயர்ச்சி என்ன? ஆரம்ப ரீதித்தானம் 0. ஆனா கேள்வி தூரம் யாது? இடப்பெயர்ச்சி தூரம் யாது? இது எண்ணிக்கணியம். அப்ப இதுக்கு திசை பார்க்கல, பருமன் மட்டும்தான். 500 மீட்டர் நடந்திருக்கிறேன், திரும்ப 500 மீட்டர். நடந்த மொத்த தூரம், நடந்த மொத்த பயணத்தின் நடந்த மொத்த பாதையின் நீளம் எவ்வளவு? 500 பெய்த்து 500 வந்திருக்கிறேன். அப்ப பயணித்த மொத்த தூரம் யாது? 1000 மீட்டர். ஆகவே நான் இதை மேல் நோக்கி 100ஓட வீசுறேன். மேலுக்கு போறதுக்கு 500, கீழுக்கு வாரத்துக்கு 500. இடப்பெயர்ச்சி 0, தூரம் 1000. இடப்பெயர்ச்சி 0, தூரம் 1000. கேள்வியை பொறுத்து விட பொருளை நான் மேல் நோக்கி 100ஓட வீசுறேன். கேள்வி என்னன்னு சொன்னா எத்தனையாவது செகண்டில் கையை அடையும்? 20வது செகண்டில் கையை அடையும். அடைந்த அதி உயரம் யாது? 500 மீட்டர். 100ஓட வீசுறேன் 500 மீட்டர். சராசரி வேகம் 50, 10 செகண்ட் 500 மீட்டர். 80ஓட வீசுறேன். அதி உயரம் யாது? சராசரி வேகம் 40, 8 செகண்ட் எடுக்கும். 8 4 32 320 மீட்டர். அதி உயரம் 320. வீசப்பட்டதிலிருந்து எத்தனையாவது செகண்டில் கையை அடையும்? 16வது செகண்டில். 80ஓட வீசினா மேலுக்கு போறதுக்கு 8, கீழுக்கு வாரத்துக்கு 8, 16வது செகண்டில். எல்லாத்துக்கும் சமன்பாடும் இருக்குது, மனசாலையும் செய்யலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதை செலக்ட் பண்ணுங்க. எஸ்ஏல வந்தா சமன்பாட்டை செய்யுங்க. ஸ்ட்ரக்சர்ல வந்தாலும் சமன்பாடு, ஸ்ட்ரக்சர்ல வர குறவு வருமானா வந்த சமன்பாடு. எம்சிக்யூல வந்தா சமன்பாடு தேவையில்லை. எம்சிக்யூல வந்தா மனசாலை.
சரிதானே? இவ்வளோ நேரம் நாங்கள் படித்தது என்ன? புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். இன்னும் எக்ஸ்ட்ரா சில மெத்தட்ஸ் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் கொஞ்சம் இருக்குது. நான் கேள்வி செய்கிற டைமில் அதை கதைக்கிறேன். நான் கேள்வி செய்கிற டைமில் அதை கதைக்கிறேன். இப்போ நான் அதை கதைக்கிறேன். சரிதானே? ஆகவே உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்து இருக்கும். நோட்ஸ் காப்பியை வச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நான் நோட்ஸ் சொல்ல போல நீங்கள் நோட்ஸ் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேள்வி தருவேன். அதை நீங்கள் செய்கிற டைமில் நீங்களாவே செஞ்சு பார்க்குற டைமில் இன்னும் கிளியர் ஆகுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி தெரிஞ்சு தானாக செய்யலாம். நீங்கள் இயங்கணும். எனக்கு அதுதான் வேணும். எனக்கு வேணும் நான் தெளிவாக உங்களை வழிகாட்டணும். அதை வச்சு நீங்கள் இயங்கணும். சரிதானே? தெளிவான நான் வழிகாட்டணும். இவ்வளவுதான் பேசிக் தியரி, இதுதான் இதோட கன்செப்ட், இப்படித்தான் கேள்வி செய்யலாம். சரி, நான் பேசிக்கான ஐடியாவில் கேள்விகள் செஞ்சு காட்டணும். அதை வச்சு நீங்க நிறைய கேள்விகள் செஞ்சு நீங்க உங்களை எக்ஸ்பர்ட் ஆகணும். என்னை விடவும் நல்லா வரணும். நீங்க எனக்கே சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆளா நீங்க மாறிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சுக்காது. யாருக்கும் ஒன்றும் பேசலாம். சரிதானே? நீங்களும் நல்லாவே நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆளா நீங்க உங்களை மாத்திக்கொள்ளணும். எப்படி மாத்திக்கொள்ற? அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை போட்டால் மாத்திக்கொள்ளணும். அப்படி அது ட்ரெஸ் மாத்துறது அப்படி மாத்தலாம். இதுக்கு டைம் எடுக்கும். என்ன செய்யணும்? நீங்களாவே முயற்சி செய்யணும். கேள்வி எழுதணும், ரஃப் பேப்பர் வச்சுக்கணும், சாம்பாடை போடணும். நான் செஞ்ச ஐடியாவில் கேள்வியை செஞ்சு பார்க்கணும். அப்போ வேறு சாம்பாடு ஒரு 2-3 சாம்பாடில் கேள்வியை செஞ்சு ஆன்சர் எடுக்கணும். ஒரு சமன்பாடு இல்லையே, உங்களுக்கு விரும்பின மெத்தட்டை செய்யலாமே. நாங்கள் வேலை சக்தி எல்லாம் படிச்ச பிறகு அந்த சக்தி மெத்தடை வச்சும் எங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னா, வேலைக்கும் சக்திக்கும் தொடர்பு இருக்குது. அதை வச்சும் எங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னா, இந்த இயக்க சமன்பாடுகளில் சில கேள்விகளை டீல் பண்ணலாம். அப்படியும் ஐடியா. சரிதானே? அந்த டைம்ல நான் இதையும் சொல்லி தருவேன். உங்களுக்கு இப்ப சொல்லி விளங்காது. என்ன சக்தினா என்ன, வேலைன்னா என்ன, அதெல்லாம் படிக்கணும். அப்ப இப்ப நாங்க படிச்சுக்கிறத வச்சு உங்களுக்கு கேள்வி செய்யலாம். அப்ப இதை வச்சு நீங்க இப்ப யோசிக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நீங்க சுயமா யோசிக்கணும். நல்லா உங்களோட மூளையை நீங்க பொலிஷ் பண்ணி கொள்ளணும். இல்லாட்டி இவ்வளவு படிச்சதுல வேலை இல்லை. சுயமா ஒரு ஐடியா எடுக்கக்கூடிய ஒரு ஆளா, சுய சிந்தனை சுய புத்தி உள்ள ஒரு ஆளா நீங்க மாறணும். பிசிக்ஸ் படிச்சா நல்லா மாறும். நீங்களா யோசிப்பீங்க, நிறைய யோசிப்பீங்க, டெக்னிக்கலாக யோசிப்பீங்க. அப்படி செஞ்சு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். சில பிளேன் எல்லாம் நீங்க பயங்கரமா பிளேன் பண்ணுவீங்க. ஓர்டருக்கு பிளேன் பண்ணுவீங்க. ரைட், முதல்ல இதை செய்யணும், அடுத்து இதை செய்யணும், அடுத்து அந்த நாலேஜ் எல்லாம் வரும் பிசிக்ஸால. டைம் டேபிள் எல்லாம் அழகா நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுங்க. உங்களோட லைஃபை நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க. இன்னொரு ஆளுக்கு ஐடியா கொடுப்பீங்க. என்ன நான் நிறைய படிக்கிறோம். இதுல இப்படி செய்யலாம், அப்படியும் செய்யலாம், இப்படி செஞ்சா லேசி, அப்படி செஞ்சா கஷ்டம், இப்படி செஞ்சா குயிக்கா செய்யலாம், அப்படி செஞ்சா நேரம் எடுக்கும். விளங்குது தானே? ஆகவே இது உங்களோட வாழ்க்கையில் அப்படி எப்ளை ஆகும். நீங்க நிறைய கேள்வி செய்ய நீங்க மாறுவீங்க. உங்களை அறியாம நீங்க மாறுவீங்க. அதுதான் மாற்றம். உங்களை நீங்களே மாத்தணும்னு சொன்னேன், அதுதான் மாற்றம். சரிதானே? ரைட். இப்ப நாங்க தலைப்பு போடுவோம், புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். நோட்ஸ் எழுதுங்க. நான் நோட்ஸ் எழுத என்ன வளமையா யூடியூப் கிளாஸ் தானே, அதனால என்னோட மெத்தட் ஒன்று இருக்குது. ஜூம் கிளாஸ் இல்லையே நான் செய்யறது. ஆகவே இந்த யூடியூப் கிளாஸ்ன்றதால என்ன மெத்தட் ஒன்று இருக்குது. என்ன மெத்தட்? நோட்ஸை ஃபாஸ்ட்டாக செல்லுவேன். 2 முறை செல்லுவேன் நோட்ஸை. சேம் டைம் ஃபாஸ்ட்டாக செல்லுவேன். நீங்கள் 2 முறை நான் சொன்னது பிறகு வீடியோவை நிப்பாட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் செலவு நல்லா கேட்டுக்கொள்ளணும். செகண்ட் டைம் அந்த கேட்குற ஃபர்ஸ்ட் டைம் சென்ற கொள்ள விளங்காத செலவிக்கும் தானே, அதையும் கேட்டுக்கொள்ளலாம். அப்போ என்ன செய்வீங்க? வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதுவீங்க. அதுக்கு பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணி அடுத்தது அப்படியே நான் நோட்ஸ் குயிக்காக சொல்லிட்டு போவேன். நீங்கள் எழுதி முடிச்சிருவீங்க. சில கிளாஸில் நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு தானே, டிஸ்கிரிப்ஷனில் நோட்டில் லிங்க் தந்திருப்பேன். அப்போ உங்களுக்கு அந்த லிங்கை பார்த்து என்ன செய்யலாம். இப்போ நான் கேள்வி PDF தான் போட்டிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்போ உங்களுக்கு கேள்வியை அந்த PDFல இருந்து பார்த்து செய்யலாம். அதே மாதிரி இப்போ உள்ள நோட்டை நான் தாரேன். வாயால் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. அடுத்து நாங்கள் செய்ய போகிற கேள்வி PDF இருக்குது. அது அந்த டைமில் பார்த்துக்கொள்ளுது. அதே என்னோட கிளாஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்குது. என்ன வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுறதுக்குரிய நம்பரும் இருக்குது. உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். கிளாஸில் ஜாயின் ஆகிக்கொள்ளவும் இருக்கும். மெக்கானிக்ஸ் கிளாஸ், அடுத்து வேறு கிளாஸ், மற்ற கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு ஜாயின் ஆகலாம். சரி, ரைட். இப்போ பாருங்க, நீங்கள் நோட்ஸ் எழுதுவோம். என்னன்னு சொன்னால்
புவியீர்ப்பின் செல்வாக்கின் கீழ் ஆர்முடுகளுடன் இயங்கும் பொருட்களின் இயக்கம் புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் எனப்படும். அடுத்து எழுதுங்க. புவி மேற்பரப்பில் புவியீர்ப்பு ஆர்முடுகளின் பருமன் என்ன? புவியீர்ப்பு ஆர்முடுகளின் பருமன் 9.8 மீட்டர் செகண்ட் -2 ஆகும். அப்படியே எழுதுங்க. நான் சொன்ன மாதிரி எழுதுங்க. புவி மேற்பரப்பில் புவியீர்ப்பு ஆர்முடுகளின் பருமன் 9.8 மீட்டர் செகண்ட் -2 ஆகும். மீட்டருக்கும் செகண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி விடணும். ஏன்னா இது 2 அலகுகளோட பெருக்கம் பரிமாணத்துல படிச்சிருப்போம். 2 அலகுகளோட பெருக்கம் அழுதுற டைம்ல இடைவெளி விடணும். மில்லி செகண்ட் அது முட்சேர்க்கை, மில்லின்றது முட்சேர்க்கை, 2 அலகு இல்ல, மில்லி செகண்ட் அது முட்சேர்க்கை, ஆவே சேர்த்து எழுதணும். அதுக்கு இடைவெளி விடப்படாது. அதுதான் நீங்க முட்சேர்க்கையையும் 2 அலகுகளோட பெருக்கத்தையும் வித்தியாசம் பண்ணி காட்டுறது. ஞாபகப்படுத்திக் கொள்றேன், ஏற்கனவே படிச்சது. ஆவே மில்லி செகண்ட் இருக்கு. அடுத்தது நீங்க புதுசா ஜாயின் ஆகினாக்கள் இதை பாக்குறாக்கள் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே எல்லா கிளாஸ்ல லிங்கும் இருக்குது. எல்லா கிளாஸும் நான் லிங்க் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஜாயின் பண்ணி ஸ்டார்ட்ல இருந்து அந்த கிளாஸை ஃபாலோ பண்ணலாம். பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரைட். 9.8 மீட்டர் இது பத்தின மேற்பரப்புல 9.8 மேலு போக கொஞ்சம் குறையும். ஆனால் மெக்கானிக்ஸ்ல நாங்கள் புறக்கணிப்போம். எப்பவுமே அது 9.8 தான். 10 தண்டு எடுக்கிற கிராவிடேஷனல் ஃபீல்ட் மாடல்ஸ் அடுத்ததுக்குன்னு சொல்லி அதில் புறக்கணிக்க மாட்டோம். அதில் கணிப்போம். இவ்வளவு தூரத்தில் என்ன, அவ்வளவு தூரத்தில் என்ன ஜி, மேலும் போகல என்ன ஜி, எப்படி குறைஞ்சிட்டு போகும், அதுக்கு சமன்பாடு என்ன, எல்லாம் இருக்கு. அது ஆனால் மெக்கானிக்ஸ்ல தேவையில்லை. அதுனா படிக்கிறோம். மெக்கானிக்ஸ்ல தேவையில்லை, ஆகவே நாங்கள் படிக்கிறோம்ல. ரைட். அடுத்தது நாங்கள் படிக்கக்குள்ள பார்ப்போம். இப்போ நீங்க எவ்வளவு எழுதி வச்சிங்க? புவி மேற்பரப்பில் புவியீர்ப்பு ஆர்முடுகளின் பருமன் 9.8 மீட்டர் செகண்ட் -2 ஆகும். இது குறியீட்டில் ஜியினால் குறிக்கப்படும். சிம்பிள் ஜி. இது குறியீட்டில் ஜியினால் குறிக்கப்படும். ஜி சிம்பிள் ஜி ஜியினால் குறிக்கப்படும். அடுத்தது கணிப்புகளுக்கு இலகுவாக ஜி சமன் 10 மீட்டர் செகண்ட் -2 என கொள்ளப்படும். கணிப்புகளுக்கு இலகுவாக ஜி சமன் 10 மீட்டர் செகண்ட் -2 என கொள்ளப்படும். அடுத்து எழுதுங்க. ஜியின் பருமனானது பொருட்களின் திணிவில் தங்கி இருப்பதில்லை. அதாவது ஜியின் பருமனானது பொருட்களின் திணிவில் தங்கி இருப்பதில்லை. அதாவது 2 வித்தியாசமான பொருட்களை புவியீர்ப்பின் கீழ் இயங்க விடும் போது, இதை நான் விளங்கப்படுத்துறேன். 2 வித்தியாசமான பொருட்களை புவியீர்ப்பின் கீழ் இயங்க விடும் போது அவை ஒரே ஆர்முடுகள் ஜியை கொண்டிருக்கும். அவை ஒரே ஆர்முடுகள் ஜியை கொண்டிருக்கும். இந்த ஜியோட பருமனிக்கு தானே 10. அது எல்லா பொருட்களுக்கும் 10 தான். ஒரு பந்தை விட்டாலும் 10 விழும். ஒரு கல்லை நான் ஏற்கனவே கேள்வியில செல்லல, பந்துக்கு 10, கல்லுக்கு 5, பெரிய கல்லுக்கு 40 அப்படியெல்லாம் செல்லல. எல்லாத்துக்குமே 10 தான். எல்லாத்துக்குமே 10 தான். இதோட விளக்கம் எனக்கு இப்ப கதைக்கே சொன்னா எஃப்எம் எம்ஏ படிச்சா எனக்கு லேசா கதைக்கலாம். எஃப்எம் எம்ஏல வச்சு நான் லேசா விளம்பரப்படுத்துறேன். இப்போவுக்கு நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்க நார்மலா விளங்கி வச்சிங்க. ரைட். எல்லாத்துக்குமே 10 தான். நான் இந்த மாக்கரை போட்டாலும் 10 தான், இந்த மாக்கரை போட்டாலும் 10 தான். இந்த மாக்கரை போட்டாலும் பேன மூடிய காட்டி இதை போட்டாலும் 10 விழும், இதை போட்டாலும் 10 விழும். ரெண்டையுமே ஒரே இதெல்லாம் இப்படி விட்டுச்சுன்னா ஒரே நேருக்கு தான் விழும். ரெண்டுமே ஒரே நேருக்கு தான் விழும். விட்டு பார்ப்போம் ஒரே நேருக்கு தான் விழுதுதான் சொல்லி. அப்ப ஒரே நேருக்கு தான் விழும். பாத்தீங்க தானே? அப்ப மார்க்கர் பெருசி மூடி பாரம் குறவு. நல்லாவே எங்களுக்கு தெரியும். நீங்க யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஸ்லோ மோஷன்ல பார்க்கலாம். அதுல பிளேபேக் ஸ்பீடோ என்னமோ ஒன்று இருக்குது பாருங்க. இப்படி தான் இதுல சைட்ல 3 ரொட்டி இருக்குது. அதை டச் பண்ணி பிளேபேக் ஸ்பீடு இருக்குது. அதை குறைக்கலாம். 0.25 வரைக்கும் குறைக்கலாம் நினைக்கிறேன். குறைச்சிட்டு பாருங்க ஒரே நேருக்கு தான் விழும்.
இப்போ ஃபாஸ்ட்டாக விழுது தானே உங்களுக்கு ஒன்றுலேயே ஓடுது, ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் தானே ஓடுது. உங்களுக்கு ஒரு செகண்டில் 0.2 செகண்ட் 0.25 செகண்ட் ஓட வைக்கலாம், ஸ்லோவாக ஓட வைக்கலாம். அப்படியே ஓட்டி பாருங்க. நான் இது மூடியை விடுவிக்கிறேன். இது பேனா பாரம் கூட, இது நல்லா விளங்கு, இது பாரம், இது வெயிட் குறவு. ஆனால் ரெண்டையும் நான் விடுவிச்சா ஒரே நேரம் ஒரு சத்து தான் கேட்டுச்சு, டப்புன்னு வைத்து கொப்பியில் விழுது கீழே. என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒரே ஜி, ஒரே ஆர்முடுகள், ஒரே வேக மாற்றம், ஒரே இடப்பெயர்ச்சி மாற்றம். அவை வேறு வேறு பொருட்களுக்கு வேறு வேறு சாம்பாடு, வேறு வேறு பர்மனெண்ட் இல்லை. எல்லா பொருட்களுக்கும் ஜி வழித்தடையை நாங்கள் புறக்கணிச்சோம் சொன்னா எல்லாம் ஒரே இதில் வந்து விழும், ஒரே இதில் வந்து விழும். இது பெரிய ஆர்கியூமெண்ட். பெரிய ஆர்கியூமெண்ட்ல அந்த காலத்துல அந்த கிறிஸ்தவ சபை திருச்சபை என்றும் அவர் அதுக்கும் அதே மாதிரி நான் இருக்கேன் பைதாரசோ சோக்ரட்டிஸோ யாரோ ஒரு ஆள் சரிதானே பைதாரசன் வைப்போம். அப்ப அந்த பைதாரசுக்கும் அந்த கிறிஸ்தவ திருச்சபைக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் போகுது. கிறிஸ்தவ திருச்சபை அந்த பழைய திருச்சபையில அப்ப அவங்கள்ட்ட அந்த அதுல யாரு பாதிரியார் எனக்கு தெரியா, சுவர தெரியா, அதில் ஈக்கிற ஃபாதர்ஸ் இல்லை வேற யாரு அந்த காலத்துல திருச்சபை, எனக்கு கதையெல்லாம் தெரியா. அப்ப அவங்க சொல்ற ரைட், அவங்க மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. எனக்கு நேரடியாக இறைவன்ட்டு இந்த அருள் இறங்குற, என்ன நம்புங்க, எங்களை நம்புங்க. பைதாரஸ் சொன்னாரு, பைதாரஸ் தெரியா, அவர் சொன்னாரு இல்ல இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சாஞ்ச கோபுரம் மீக்குது, பைசா தானே, பைசா கோபுரம். அப்ப அதுல இவர் சொன்ன கதை என்னன்னு சொன்னா, இப்ப நான் ஒரு தண்ணி போத்தலையும் வேற இன்னொரு பெரிய திணிவையும் வைப்போம். ஒரு தண்ணி போத்தல் ஒன்றையும் ஒரு பெரிய திணி ஒன்றையும், பெரிய கல்லொன்றையுமே ரெண்டு திணிவு எடுத்து அப்படியே வச்சுட்டு இவர் கேட்டாரு, திருச்சபையிட்ட கேட்டாரு, எது முதலாவது பூமியை அடிக்கும், நான் இப்படி விட்டா எது முதலாவது பூமியை அடிக்கும்னு கேட்டாரு. திருச்சபை அவங்களுக்கு அருள் இறங்குறேன்னு சொன்னதானே, அப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப அவங்க சொன்னாங்க பெரிய கல்லை பார்த்து, இந்த கல்லு தான் முதலாவது பூமியை அடிக்கும் சொல்லி. அப்ப இவர் சொன்னாரு இல்ல நீங்க பொய் சொல்றீங்க, நான் சொல்றதுதான் உண்மை, ரெண்டும் ஒரே அடிக்கு தான் பூமியை அடிக்கும். இது பரிசோதனை சரிதானே, இந்த இது பரிசோதனை, ஒரே அடிக்கு தான் பூமியை அடிக்கும், ஒரே அடிக்கு தான் அடிச்சு விட்டாரு, ஒரே அடிக்கு பூமியை வந்து அடிச்சிச்சு. அதோட அவங்க அப்படியே பைதாரசை பிடிச்சி ஜெயில போட்டாங்க சரிதானே, அவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. எங்களுக்கு எதிராக பேசுறியான்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு தெரியும் புவியீர்ப்பு ஆர்முடுகள் திணிவுல தங்காது, இதுக்கும் 10 தான் இதுக்கும் 10 தான், ஒரே அடிக்கு விட்டா ஒரே வேக மாற்றம், ஒரு செகண்ட்ல 10, 2ஆம் செகண்ட்ல 20, 3ஆம் செகண்ட்ல 30, ஒவ்வொரு செகண்ட்லையும் அப்படி விழுந்துட்டு வந்து பூமியை வந்து அடிக்கிறதும் ஒரே நேரத்துல பூமியை அடையுண்டு அவருக்கு தெரியும். என்ன அவர் படிச்சது சரிதானே. அவன் ஏமாத்த நினைக்கிறது எப்பவும் வரார், ஒரு நாள் மாட்டத்தான் செய்யும், மாட்டும் சரிதானே. ஏமாத்த நினைச்சா மாட்டிடும், அது எப்பவும் ஒரு நாள் மாட்டும். ஆகவே ஏமாத்தி பொழைக்கிறது ஒரு காலமும் நிலைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு நான் எல்லாரும் சேர்த்து சொல்றேன். ஏமாத்தி பொழைக்கிறது ஒரு காலமும் நிலைக்காது. நல்ல ஹலாலா ஒழுங்கா சம்பாதிக்கிறது தான் கடைசி வரைக்கும் நிலைக்கும். மக்களை ஏமாத்தி பொய் சொல்லி பிஸ்னஸ் பண்ணி, பொய் சொல்லி ஏதோ ஒன்றை படிப்பிச்சு, பொய் சொல்லி ஆக்களை வர வச்சு அப்படி பண்றது பிஸ்னஸ் ஆயிரும். அது ஒரு காலமும் நிலைக்காது. அடுத்த ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக நிற்கணும். நாங்கள் எங்களை மேல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நாங்கள் அந்த விஷயத்தை இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன செய்யலாம், நான் செய்வேன், இதால் யூஸ் ஆயிருக்குதுன்னு விளங்கினா மட்டும்தான் அதில் இறங்கணும். இல்லாட்டி அதில் கால் வச்சப்படாது. ஏன்னா எங்களை விட நல்லா செய்கிற ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுத்துட்டு போய்த்துடணும். அது ஏண்ட பாலிசி, நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படித்தான், வேற ஒண்ணும் இல்லை சரிதானே. ரைட், இப்ப அந்த புவியீர்ப்பின் ஆர்முடுகள், புவியீர்ப்பின் இயக்கத்துல வர அந்த ஆர்முடுகள் ஜி எல்லா பொருட்களுக்கும் 10 தான், திணிவுல தங்காது. இதோட விளக்கம் எஃப்எம்என்ஏ படிச்சதுக்கு பிறகு நான் கதைக்கிறேன். இப்ப அதுக்கு நான் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணல. இப்ப நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சீங்க ஜி எத்தனை 9.8, கால்குலேஷனுக்கு எத்தனை 10, கால்குலேஷனுக்கு எத்தனை 10. அப்ப இதை எழுதி இருப்பீங்க. ஒரே ஆர்முடுகள் ஜியை கொண்டு அடுத்ததுங்க. இங்கு ஆர்முடுகளின் பருமன் மாறிலியாகையால், மாறிலி கன்ஸ்டன்ட், இங்கு ஆர்முடுகளின் பருமன் மாறிலி ஆகையால் புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்திற்கு இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தலாம். எங்களுக்கு தெரியுமே மாற ஆர்முடுகள் இயக்கங்களுக்கு இயக்க சமன்பாடு பயன்படுத்தியல் மேலாதா ஏறு, இது எப்பவுமே 10 பயனில்லாம பயன்படுத்தலாம். இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தலாம். இங்கு ஏ சமன், அதாவது சிம்பிள் ஏ சமன் ஜி ஆக கொள்ளப்படும். v சமன் u சக gt, s சமன் ut plus half gt squared, v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2 gs இல்லாட்டி gh, s க்கு பதிலா h, s சமன் u plus v by 2t. g போட்டு சொல்லணும். 2 + 1 = 3 + 1 = 4 + 1 = 6 + 1 = 8 + 1 = 12 + 1 = 16 + 1 = 24 + 1 = 24 + 1 = 36 + 1 = 48 + 1 = 52 + 1 = 54 + 1 = 56 + 1 = 54 + 1 = 56 + 1 = 54 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56 + 1 = 56
கீழே எழுதுங்க. இச்சமன்பாடுகள் சுயாதீன இயக்கத்திற்கு பிரகட்ல போடுங்க வழித்தடை அற்ற இயக்கம். இச்சமன்பாடுகள் சுயாதீன இயக்கத்திற்கு பிரகட்ல போடுங்க வழித்தடை அற்ற இயக்கம் பிரகட் க்ளோஸ் மட்டுமே பயன்படுத்தலாம். நான் சொன்னேன் வழித்தடையை புறக்கணிச்சு தான் நாங்கள் மெக்கானிக்ஸ் கேள்வி செய்கிறோம். மெக்கானிக்ஸ்ல இந்த இயக்க சாம்பாடு கேள்வி பொதுவாக வழித்தடையை புறக்கணிச்சு செய்வோம். வழித்தடை இருந்தால் எப்படி செய்யறோம்னா புறவு கேள்வி செய்யறோம் பார்ப்போம். ரைட். இச்சமன்பாடுகள் சுயாதீன இயக்கத்திற்கு வழித்தடை அற்ற இயக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தலாம். அடுத்து எழுதுங்க. எந்த ஒரு பொருளையும் புவியீர்ப்பின் கீழ் இயங்க விடும் போது கீழ்நோக்கிய இயக்கத்திற்கு புவியீர்ப்பு ஆர்முடுகளானது பிளஸ் ஜி ஆகவும் நான் சொன்னேன் கீழ்நோக்கி சமன்பாடு போட்ட நேரம் பிளஸ் ஜி போடுங்கன்னு சொன்னேன். கீழ்நோக்கி இயக்கத்திற்கு பிளஸ் ஜி ஆகவும் கீழ்நோக்கி இயக்கத்திற்கு புவியீர்ப்பு ஆர்முடுகளானது பிளஸ் ஜி ஆகவும் மேல்நோக்கிய இயக்கத்திற்கு மைனஸ் ஜி ஆகவும் கொள்ளப்படும். ரைட். அடுத்தது சில முடிவுகள். புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தில் உள்ள சில முடிவுகள். இது பொதுவான முடிவு, எப்பயுமே பயன்படுத்தலாம். சில முடிவுகள். ஒன்று ஏற்கனவே கதைச்சது சுற்றி நான் விளங்கப்படுத்தல, உங்களுக்கு விளங்கும் சுவரா உங்களுக்கு விளங்கும். ஏற்கனவே கிளாஸ் தெளிவாக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுவரா விளங்கும். சில முடிவுகள். ஒரு பொருளை ஒரு குறித்த வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியும் போது அதி உயர் புள்ளியில் அப்பொருளின் வேகம் பூஜ்ஜியமாகும். பிரக்கெட்ல போடுங்க கனநிலை ஓய்வு. 3 சொல்லினானா கனநிலை ஓய்வு, அந்த கனநிலை ஓய்வு. இரண்டாவது முடிவு. வழித்தடை அற்ற இயக்கத்திற்கு பிரக்கெட்ல போடுங்க சுயாதீன இயக்கம். அதுதான் நாங்க சொல்ற சுயாதீனமாக விளைவிடப்படுகிறது. அப்படின்னா என்ன? வழித்தடை இல்லாம விளைவிடப்படுகிறது. வழித்தடை இல்ல விளைவிடப்படுகிறது. ஆரம்பம் பூச்சி. வழித்தடை அற்ற இயக்கத்தில் பிரக்கெட்ல போடுங்க சுயாதீன இயக்கம். ஒரு பொருளை நிலைக்குத்தாக மேல் நோக்கி u வேகத்துடன் எறியும் போது அப்பொருள் எறியப்பட்ட புள்ளி அப்ப இது திரும்ப வருது எறியற் புள்ளிக்கு. அப்பொருள் எறியற் புள்ளியை அதே u வேக பருமனுடனும் மேல் நோக்கி 40 வீசினா கீழ் நோக்கி 40 வரும். அதே u வேக பருமனுடனும் எதிரான திசையுடனும் கடக்கும். மேல் நோக்கி 40 வீசினா அது அர்த்தம் கீழ் நோக்கி 40 கடந்து போகும். இல்லாட்டி கையை நாங்க ஐந்து வச்சுட்டு இருந்தா பிடிச்சிருவோம். அதே u வேக பருமனுடனும் எதிரான திசையுடனும் கடக்கும். 100 மேல் நோக்கி வீசினா மேல பெய்த்து கீழே வர டைம்ல 100 வரும். அதே கதி வேகத்துல சொன்னா வேகத்துல அதே பருமன், ஆனா திசை வேற. மூணாவது வழித்தடை அற்ற இயக்கத்திற்கு, அதாவது சுயாதீன இயக்கம், வழித்தடை அற்ற இயக்கத்திற்கு
பாரம் கூடிய பாரம் குறைந்த இரண்டு பொருட்களை இப்ப செஞ்ச மாதிரி மாக்கரையும் மாக்கட்ட மூடி வழித்தடை அற்ற இயக்கத்திற்கு பாரம் கூடிய பாரம் குறைந்த இரண்டு பொருட்களை ஒரே நேரத்தில் ஒரே உயரத்தில் ஓய்வில் வைத்து விழவிடப்படும் போது ஒரே நேரத்தில் பாரம் குறைந்த இரண்டு பொருட்களை ஒரே நேரத்தில் ஒரே உயரத்தில் ஓய்வில் வைத்து விழவிடப்படும் போது இரு பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை அடையும். அப்படி விட்டா ரெண்டு பொருளும் ஒரே நேரத்தில் தரையை அடையும். மேலும் அவை தரையை அடையும் போது ஒரே வேகத்தை கொண்டிருக்கும். ஒரே உயரத்துல இருந்து விட்டம் சொன்னா தரையை அடிக்கிற டைம்ல அதே வேகம், ரெண்டுமே ஒரே வேகத்தோட தரையை அடிக்கும். ஆகவே வேற வேற பொருட்கள் சொல்லி பயப்பட தேவையில்லை. வழித்தடை இல்லாட்டி எல்லாமே 6 முதல் 10 தான். பைதாரசோ யாரோ சோக்ரட்டிஸ் யாருன்னு தெரியும் எனக்கு, விஞ்ஞானி மறந்துட்டு கதை மட்டும் ஞாபகம் அமைக்குது. அதுதான் ஹிஸ்டரி விருப்பம் இல்லை இல்லையா? சிலாக்களுக்கு விருப்பம் ஹிஸ்டரி விருப்பம் இல்லைன்னா கூட கோபம் மாறு. எனக்கு விருப்பம் இல்லை. வழித்தடையற்ற இயக்கத்தில் பாரம் குறைந்த இரண்டு பொருட்களை ஒரே நேரத்தில் ஒரே உயரத்தில் ஓய்வில் வைத்து விழவிடப்படும் போது இரு பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை அடையும். மேலும் அவை தரையை அடையும் போது ஒரே வேகத்தை கொண்டிருக்கும். இப்ப நாங்க கொஞ்சம் கேள்வி பார்ப்போம். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கடா, டிஸ்கிரிப்ஷன்ல கேள்வி போட்டிக்கிறேன், கொஞ்சம் கேள்வி போட்டிக்கிறேன். அது ஏழுமான மட்டும் நாங்க இன்றைக்கு கேள்வி செய்வோம். சரியா? ஏழுமான மட்டும் இன்றைக்கு நாங்க கேள்வி செய்வோம். மற்ற கேள்விகளை இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கு எங்களால் எவ்வளோ ஏழுமோ அவ்வளோக்கு கேள்வி செஞ்சு முடிப்போம். ஓகே, முதலாவது கேள்வியை பாருங்க. கொஸ்டின் ஃபோன் போட்டிக்கிறது டியூட்ல. முதலாவது கேள்வி, தரையிலிருந்து கல்லொன்று நிலைக்குத்தாக மேல் நோக்கி 60 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் வீசப்படுகின்றது. நீங்க PDF பார்த்து எழுதிட்டு வந்தாலும் நல்லா. இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் நான் செய்கிறேன். என்ன சில மெத்தட் உங்களுக்கு விட எடுக்கலாம். அதுக்கு சாப்பாடு போட்டுற மெத்தட், ஆர்டர், என்ன ஆர்டர்ல யோசிக்கணும், அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்வியை நீங்களாவே செய்யலாம். ஃபர்ஸ்ட் பிள்ளையா யோசிச்சிங்கன்னா அது மண்டல பதிஞ்சிடப்படாது. ஆகவே ஃபர்ஸ்ட் கேள்வியை நான் நல்லா செய்கிறேன். அதுக்கு பிறகு நீங்க ட்ரை பண்ணுங்க, செய்யலாம். சுராசா ஒரு விட எடுத்தா நல்ல சந்தோஷம் வரும். மெட்ஸ்ல நிறுவல் செஞ்சு முடிச்சா ஒரு சந்தோஷம் வரும் தானே? அதே மாதிரி தான் பிசிக்ஸ்லையும் ஒரு ஆன்சர், ஒரு சாப்பாடு சரியா நாங்கள் நிறுவி எடுத்துட்டோம்னு சொன்னா சரியான மாதிரி சந்தோஷமாயிருக்கும். அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரணும். இதுக்கு பிறகு நிறைய நிறுவல்கள் வரும். நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா நிறுவி எடுத்துடுவீங்க, அவ்வளவுதான். அதுல எந்த டவுட்டும் இல்லை. சரிதானே? ரைட். தரையிலிருந்து கல்லொன்று நிலைக்குத்தாக மேல் நோக்கி 60 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் வீசப்படுகிறது. 1வது கேள்வி, கல் அடைந்த அதி உயரம் யாது? 2வது கேள்வி, கல் தரையை அடைய எடுக்கும் நேரம் யாது? வீசப்பட்டதிலிருந்து எவ்வளவு நேரத்துல தரையை அடையும்? தரையை அடையும் போது இறுதி வேகம் யாது? தரையை அடையும் போது இறுதி வேகம் யாது? ரைட். இப்ப சரி, நான் கேள்வி செய்வேன். மேல் நோக்கி 60ஓட வீசப்படுதுதான். மேல் நோக்கி 60ஓட. கீழே நிறைய கேள்வி போட்டிக்கிறேன் நான். இப்ப நீங்க 2-3 கேள்வி நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் வரப்போல வரையிலும் தானே, சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே. பாருங்க, மேல் நோக்கி 60ஓட வீசப்பட்ட பொருள். முதலாவது கேள்வி, கல் அடைந்த அதி உயரம் யாது? நான் எழுதுறது இந்த ஆர்டர்ல தான் எழுதுவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த போர்டை நான் 3ஆ பிரிச்சு கொள்வேன், மனசால பிரிச்சு கொள்வேன். அங்கே இருந்து எழுதிட்டு வருவேன். இங்க இப்படி 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 குழம்பு வேணாம், தொடர்ந்து படிச்சிடாங்களே தெரியும். அது முதலாவது நான் இங்க எழுதுறேன். முதலாவது கேள்விக்கு ஆன்சர். அப்பதான் லேசி, அது தெரியுமே உங்களுக்கு. இல்லாட்டி இங்கே எழுதினா நான் இங்கே உங்களுக்கு மறைஞ்சிடும். இப்ப மறையாது.
60 மீட்டர் செகண்ட் வீசப்படுது கல்லடைந்த அதி உயரம் யாது? இங்க எனக்கு எத்தனை தரவு தெரியும்? ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும். அதி உயரத்துல வேகம் என்ன? 0. ஆரம்ப வேகம் எத்தனை? 60. 6 முடிவுகள் தெரியும். அப்ப எதை காணலாம்? நேரத்தை காணலாம். V = U சக GT. நேரத்தை காணலும் தானே. நேரத்தை கண்டுட்டு நேரம் உங்களுக்கு தெரியும் 60ஓட வீசினா 6 செகண்ட்ல அது உயர் புள்ளி. அது V = U சக GT போட்டா காணணும் தேவையில்லை. அதி உயரத்துக்கு S = U + V/2t. ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி 2ஆல பிரியுங்க. U + V/2t. ஆரம்ப வேகம் 60, இறுதி வேகம் 0. 2ஆல பிரிச்சா 30. எவ்வளவு நேரம்? 6 செகண்ட். 60ஓட வீசினா 6 செகண்ட். 180 விட வரப்போகுது. ஆகவே இப்ப தேவையில்லை, நாங்க சமன்பாட்டு செய்வோம். முதலாவது என்ன? மேல் நோக்கி நான் சமன்பாடு போடுறேன். மேல் நோக்கி V = U சக GT. இறுதி வேகம் 0. ஆரம்ப வேகம் 60. Gக்கு சய வரும். சமன்பாடு மேல் நோக்கி போட்டா சய, கீழ் நோக்கி சமன்பாடு போட்டா சகன் சொல்லிக்கிறேன். ஆவே 10t. சய 10t இங்க 60. சய 10t இங்க வந்தா சக 10t மாறும். 10t = 60. t = 6 செகண்ட். இப்படி செஞ்ச வெக்கம் அப்படிதானே? இப்படி செய்ய தேவையில்ல. 60ஓட வீசினா 6 செகண்ட்ல அது உயர் புள்ளி அடையும். எங்க எல்லாருக்குமே தெரியும். பரவாயில்ல. இப்ப அடுத்த சமன்பாடு மேல் நோக்கி S = U + V/2t. ஆகவே S = ஆரம்ப வேகம் 60, இறுதி வேகம் 0, அடுத்தது /2. t எவ்வளவு? 6 செகண்ட். S = UT + ½ AT². அப்படி செய்யவும் மேலும் 60 க்கு 2 எவ்வளவு வரும்? 36, 180 மீட்டர். அப்படி இல்லாட்டி இதை எப்படி செய்யலாம்? S = UT + இந்த நேரத்தை கண்டுபிடிச்சிட்டு S = UT + ½ AT² போட்டீங்கன்னாலும் விடுது. ஆனா அங்க G மைனஸ் வரும். சரிதானே? அப்படியே உங்களுக்கு எந்த இதுல வேணாலும் செய்யலாம். V வர்க்கம் = U வர்க்கம் சக 2AS போட்டும் செய்யலாம். சரியா? அப்படி செய்யவும் மேலும் 2AS போட்டு செய்யவும் மேலும். ஆகவே உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மெத்தட்ல உங்களுக்கு செய்யலாம். பிரச்சனை ஒன்று இல்ல. இப்ப இரண்டாவது கேள்விக்கு நான் வாரேன். கல் தரையை அடைய எடுக்கும் நேரம் மேல போறதுக்கு 6 செகண்ட், கீழே வாரத்துக்கு 6 செகண்ட். ஆகவே அது உயர் புள்ளிக்கு போறதுக்கு 6 செகண்ட். ஆகவே இதை நான் நேரடியாவே போட்டுறேன். இல்லாட்டி மறுநாள் மேல ஆரம்பம் 0, கீழே வரக்குள்ள 60 உங்களுக்கு தெரியும். அது தேவையில்லை தானே? மேல போறதுக்கு 6 செகண்ட் சொன்னா கீழே வாரத்துக்கு இன்னொரு 6 செகண்ட். ஆகவே மொத்த t = 6 + 6. ஆகவே பரந்த நேரம், பரந்த மொத்த நேரம், பரப்பு நேரம் எவ்வளவு? 12 செகண்ட். மூணாவது கேள்வி, தரையை அடையும் போது இறுதி வேகம் யாது? எத்தனை? 60ஓட வீசினா 60ஓட வந்து தரையை அடிக்கும். 60ஓட வீசினா தரையை வந்து அடிக்கிற டைம்ல 60ஓட வந்து தரையை அடிக்கும். அப்படித்தானே? அறுபதோட வீசினா 60ஓட வந்து தரையை அடிக்கும். மேலே இருந்து ஒரு சாம்பாடு போடுங்க. அதி உயர் புள்ளியில இருக்குது, கீழ் நோக்கி வாரத்துக்கு. சரி, இன்னொரு மெத்தட் இருக்குது ஒரு சாம்பாடுல டீல் பண்றது. நான் அடுத்தடுத்த கேள்வி எல்லாம் சொல்றேன். அடுத்தடுத்த கேள்விகள் வர டைம்ல நான் அந்த ஒரு சமன்பாட்டில் எப்படி செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்றேன். இப்போ ரெண்டாவது கேள்வியை நீங்க ட்ரை பண்ணுங்க. வெண்டைக்கு சமன்பாடு எழுதிங்க. மூணாவதுக்கு ஆரம்பம் 0, இறுதி வேகம் 60, G 10 தெரியும். மேலே இந்த கீழ் நோக்கி சமன்பாடு போடுங்க. V = U சக GT. V எவ்வளவு தெரியும், அதான் கேள்வி. U 0 சக தானே, கீழ் நோக்கி தானே. கீழ் நோக்கி சமன்பாடு போட்டா 10 தர 60, 10 தர 6 60 வருது. அடுத்தது, கல்லொன்று தரையில் இருந்து 40 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி வீசப்படுகிறது. அப்ப மேல் நோக்கி 40ஓட வீசுறாங்களாம். படம் ஒன்று வரைஞ்சு கொள்வோம். இதுக்கு ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருந்தா நல்லா, பரவாயில்லை. படம் ஒன்று வரைஞ்சு கொள்வோம்.
மேல் நோக்கி 40ஓட. இந்த கேள்வியை நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. ட்ரை பண்ணாம பார்க்க வேணாம். கொப்பியில் எழுதுங்க, கேள்வியை வாசிச்சு எழுதிட்டு அதுக்கு பிறகு அதுக்குரிய விடையும் எழுதிட்டு வாங்க. 3 கேள்வி இருக்குது. கல்லொன்று தரையில் இருந்து 40 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. அடைந்த அதி உயர் உயரம் யாது? அவன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு படம் ஒன்று வரைஞ்சு கொள்றேன். இதுதான் தரை, மேல் நோக்கி வீசப்படுது. மேல பெய்த்து கனநிலை ஓய்வடைஞ்சு அதே பாதையில திரும்பி வந்திருக்கும். இதுதான் அதி உயர் உயரம், இதுதான் அதி உயர் உயரம். எச்சுன்னு போடுறேன். இந்த புள்ளியை நான் ஏன்னு போடுறேன். ஏல இருந்து அதி உயர் புள்ளி பின்னு போடுறேன். ஏல இருந்து பி, ஏல இருந்து பிக்கு போறது எச். மேல் நோக்கின ஆரம்ப வேகம் தரவுல தரப்பட்டிருக்குது 40 மீட்டர் செகண்ட் -1. அடைந்த அதி உயர் உயரம் யாது? எப்படி செய்யலாம்? இங்க இருந்து இங்க வரைக்கும், இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு சமன்பாடு. என்ன சமன்பாடு போடலாம்? v வர்க்கம் சமன் ஏதோ ஒன்று. உங்களுக்கு எந்த தரவு தெரியுமோ அந்த தரவு. ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் 0 தெரியும். இந்த இடத்துல அதி உயர் புள்ளியில வேகம் 0 தானே, கனநிலை ஓய்வு. இறுதி வேகம் 0 தெரியும், 6 முதல் 10 தெரியும். v வர்க்கம் சமன் மேல் நோக்கி, அதாவது a இருந்து b ஐ நோக்கி. முதலாவது கேள்வி, மேல் நோக்கி ஏல இருந்து b ஐ நோக்கி நான் சமன்பாடு போட்டு, இல்லாட்டி முழு இயக்கத்துக்கு போடுவோம் மேலும். ரைட், பிரச்சனை இல்லை, அது அடுத்தடுத்த கேள்வியில பார்ப்போம். ரைட், மேல் நோக்கி சமன்பாடு போட்டா v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2g. எஸ்க்கு பதிலா இடப்பெயர்ச்சி தானே, ஏல இருந்து b வரைக்கும் தானே போட்டிருக்கிறீங்க. ஏல இருந்து b வரைக்கும், ஏல இருந்து b வரைக்கும். ஆகவே ஏல இருந்து b வரைக்கும் நீங்க போட்டா v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2gh. 2gh. எஸ்க்கு பதிலா h ன்னு போட்டீங்க. எஸ் உங்களுக்கு இதுல பிரச்சனை இருக்குது. இதுல g போட்டதுல பிரச்சனை, எஸ்க்கு பதிலா h போட்டதுல பிரச்சனை. நம்ம டவுட் கேக்குறல சார், இதுக்கு s போடலாதா, இதுக்கு a போடலாதா, g க்கு பதிலா தாராளம். v வர்க்கம் சமன் u வர்க்கம் சம 2as. பிரச்சனை இல்ல, போடுங்க. போட்டு a க்கு பதிலா 10 பிரதியிடுங்க, s க்கு பதிலா h க்கு பதிலா s. பிரச்சனை இல்ல, இதுவும் ஓகே சரிதானே. நீங்க மேல் நோக்கி சமன்பாடு போட்டீங்க, மறந்துடாதீங்க. கருதப்பட்ட திசையில அவன் முடிட்டு போகுது. அவன் மைனஸ் போட வேண்டிய தேவை இருக்குது. v வர்க்கம் இறுதி வேகத்தில வர்க்கம் 0, 0 வர்க்கம் 0 தான். ஆரம்பம் 40 வர்க்கம் நாங்க 16 2 0. சய இங்க சய வரும், இங்க g க்கு சய வந்துருமே. 2 தர 10 தர h, 10 தர h எவ்வளவு வர போகுது? 20h. -20h சமன் 1600 வரும். ஆகவே h சமன் 1600 ன் கீழ் 20 என்று வரும். ஆகவே அது சுருக்கினா 80 மீட்டர் வரும். ஆனா என்ன கேள்வி, நீங்க இப்படித்தானா இதை செய்யணும், இதை இப்படித்தானா செய்யணும், அடிக்கணும் சரிதானே. கம்பெடுத்து அடி அடிக்கணும் இப்படி செஞ்சா. ஆனா இசை சுட்டி செய்யத்தான் வேணும். இப்படி மனசால செய்யலாம். மேல் நோக்கி 40ஓட வீசினால் அதி உயர் புள்ளியை அடைவதற்கு 4 செகண்ட் எடுக்கும். சராசரி வேகம் என்ன? 40. அதி உயர் புள்ளியில வேகம் 0. 40க்கும் 0க்கும் சராசரி வேகம் ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிங்க 20. S = u + v / 2t. சராசரி வேகம் தர நேரம் என்ன? 20 தர 4. 20 தர 4 எத்தனை? 80 மீட்டர். 80 மீட்டர். அடுத்த கேள்வி, பரப்பு நேரம். பரப்பு நேரம் யாது? பரப்பு நேரம் எவ்வளவு? பரப்பு நேரம் எவ்வளவு? இங்க இருந்து மேல போறதுக்கு 4 செகண்ட், மேல இருந்து கீழே வாரத்துக்கு 4 செகண்ட். இந்த கேள்வியை நான் இன்னொரு மெத்தட்ல செஞ்சு காட்ட போறேன். இந்த கேள்வியை நான் இன்னொரு மெத்தட்ல செஞ்சு காட்ட போறேன். பாருங்க, இங்க இருந்து மேல போறதுக்கு 4 செகண்ட், கீழே போறதுக்கு 4 செகண்ட். பரப்பு நேரம் கதை முடிஞ்சு. என்ன பரப்பு நேரத்துல கதை? ஆவே மேல போறதுக்கு 4, கீழே போறதுக்கு வாரத்துக்கு 4, மொத்தம் 8 செகண்ட். பரப்பு நேரம் 8 செகண்ட். அந்த 8 செகண்ட் என்ற விடைய இன்னொரு மெத்தட்ல சமன்பாடு போடலாம். இது உங்களுக்கு புதுசு. இது உங்களுக்கு புதுசு. இல்லாட்டி வேற எப்படி செய்யலாம்? இங்க இருந்து a ல இருந்து b க்கு ஒரு சமன்பாடு, திரும்ப b ல இருந்து a க்கு கீழ் நோக்கி ஒரு சமன்பாடு போட்டு இதுக்கு போறதுக்கு எடுக்கிற நேரம், இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரத்தை கண்டுபிடிச்சு ஒரு சமன்பாடு. இப்ப நான் இன்னொரு மெத்தட்ல இந்த கேள்வியை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது புதுசு, நல்லா பாத்துங்க. இதை நல்லா கண்ணை திறந்து பாருங்க. கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு கொஞ்சம் கண்ணுல கழிட்டு கொஞ்சம் மெலும்பி கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு மனா பாருங்க. இப்ப இங்க மேல் நோக்கி 40ஓட போனது கீழ் நோக்கி எத்தனையோட அடிக்கும்? எத்தனையோட வந்து அடிக்கும்? 40ஓட அடிக்கும்.
அதுல டவுட் இருக்குதா? அதுல டவுட் இருக்குதா? இல்ல, அதுல டவுட் இல்ல. ஏல இருந்து பிக்கு போயிட்டு மரம் பில இருந்து மரம் ஆரம்ப புள்ளிக்கு வந்திருக்குது. நான் இதை சீனு போட்டுறேன். இப்ப நான் சமன்பாடு போட போறது முழு இயக்கத்துக்கும் இப்படியும் சமன்பாடு போடலாம். மறந்துடாதீங்க, முழு இயக்கத்துக்கும் உங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னா சமன்பாடு போடலாம். அப்படி ஒரு மெத்தடும் இருக்குது புவியீர்ப்பினிகள் இயக்கத்துல. அப்படி பெய்து திரும்பி வரத்தால ஆர்முடுகள் நாங்க மேல் நோக்கி சொன்னா அது மைனஸ் தான், நாங்க மேல் நோக்கி கருதினோம் சொன்னா தொடர்ந்து மைனஸ் தான். இது நான் கிராஃப் வரைகிற டைம்ல நான் இன்னும் விளங்கப்படுத்துறேன். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுங்க, இங்க போயிட்டு நான் இவ்வளவு நேரம் இப்படி உடச்சொடை தான் சொல்லி தந்தேன், இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்புறம் இங்க இருந்து இங்க வரைக்கும் சொல்லி. ஆனா இங்க இருந்து இங்க போறது 10 தான், இங்க இருந்து இங்க வர்றது 10 தாண்டதால நான் முழு இயக்கத்துக்கும் மேல் நோக்கி சமன்பாட்டை போட்டேன். அவ்வளவுதான், நீ வேற ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. முழு இயக்கத்துக்கும் மேல் நோக்கி சமன்பாட்டை போட்டுறேன். இப்ப பாருங்க எப்படி ஆன்சர் எடுக்கிறேன்னு சொல்லி. ரெண்டாவது கேள்வி கொஞ்சம் வித்தியாசம். இது இவ்வளவு நேரம் ஸ்மூத்தா பேசிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. அப்படித்தான் எல்லா கேள்வியும் செய்யணுமா? அப்படி செய்ய வேண்டியது உங்களை உடச்சு செய்யலாம். இங்க இருந்து இங்க யோசிச்சுட்டு இங்க இருந்து யோசிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்படி ஒரு மெத்தடும் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுமே. ஆகவே நான் மேல் நோக்கி சமன்பாடை போடுறேன். முழு இயக்கத்துக்கும் ஏல இருந்து சி வரைக்கும் அப்படின்னா அந்த முழு இயக்கத்துக்கும் நான் மேல் நோக்கி சமன்பாடு போடுறேன். இங்க பாருங்க, மேல் நோக்கி சமன்பாடு போட்டால் பழையபடி எஸ் சமன் யூடி பிளஸ் நேரம் தானே எனக்கு தேவை. ரெண்டாவது கேள்வி பரப்பு நேரம் தானே. அப்ப ஏல இருந்து சி வரைக்கும் சமன்பாடு போட்டா டிக்கு வரப்போறது மொத்த நேரம், பரந்த மொத்த நேரம் வரும். ஏல இருந்து சி வரைக்கும் வரக்கூடிய நேரம் விடையா வரும் யூடி பிளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர்ட். யூடி பிளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர்ட். நான் பிரதிடுறேன். இங்க இருந்து இப்ப நான் மேல் நோக்கி வீசுறேன். அது மேல பெய்து திரும்ப கையை அடைந்தால் இடப்பெயர்ச்சியாது. இது இடப்பெயர்ச்சி வேகம் எல்லாமே காவிக்கணிங்க, காவி சமன்பாடுகள். இது காவி சமன்பாடுகள். இடப்பெயர்ச்சி என்ன? மேலுக்கு பெய்தது திரும்ப கையை அடைஞ்சிட்டு இடப்பெயர்ச்சி என்ன? 0. ஆகவே முழு இயக்கத்துக்கும் சமன்பாடு போட்டா இடப்பெயர்ச்சி 0. ஏல இருந்து பிக்கு மட்டும் சமன்பாடு போட்டா இடப்பெயர்ச்சி இந்த இடப்பெயர்ச்சி. சரிதானே? ஆகவே இடப்பெயர்ச்சி 0 சமன் ஆரம்ப வேகம். சமன்பாடு மேல் நோக்கி போட்டிருக்கிறேன், ஆரம்ப வேகமும் மேல் நோக்கி இருக்குது. சரிதானே? ஆகவே 40 மைனஸ் போட தேவை. 40 டி. எனக்கு டி எவ்வளோன்னு தெரியும், டி தெரியும், மொத்த நேரம் தெரியும். எனக்கு தெரியும் 40 வீசின மேல போறது 4 கிலோ மொத்தம் 8 வரும். நான் முழு சாம்பாடு தானே போட்டிக்கிறேன், விட 8 வரும், பிரச்சனை இல்லை. ரைட், மேல் நோக்கி சாம்பாடு போட்டிக்கிறதால ஜிக்கு என்ன போடுவீங்க? பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ். மேல் நோக்கி போட்டதால மைனஸ் ஹாஃப் தர 10 தர டி வர்க்கம். 10 தர டி வர்க்கம். சுருக்குங்க 5 டி வர்க்கம் இப்படி வரப்போது 0 சமன் 40 டி சய இது சுருக்கின 5 டி வர்க்கம். 5 டி வர்க்கம். ஆகவே சய 5 டி வர்க்கம் 40 டி. சய 5 டி வர்க்கத்தை இங்கால கொண்டு வாங்க. இங்கால கொண்டு வந்தீங்கன்னா 5 டி வர்க்கம் சமன் 40 டி வரும். இந்த டீயும் டி வர்க்கத்துல ஒரு டீயும் வெட்டிப்படும். ஆகவே டி சமன் எவ்வளவு வருது? 40 கீழ் 5 8 40. ஆகவே 8 செகண்ட். 8 செகண்ட். இது என்ன மெத்தட்? முழு இயக்கத்துக்கும் சாம்பாடு. அப்படி நீங்க யோசிக்கலாம், மேல் நோக்கி போறது இது மைனஸ் ஜி, இங்க இருந்து கீழே வர்றது பிளஸ் ஜி. ஆகவே இதுல பிரச்சனை வராதா? இதுல வராது, இதுல பிரச்சனை வராது. ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. புவியீர்ப்பினிகள் வர ஜின்றது முழு இயக்கத்துக்கும். நீங்க மேல் நோக்கி சமன்பாடு போட்டா பயன் இல்லாம மைனஸை போட்டுருங்க. அதான் சொல்லி தந்தேன் ஏற்கனவே. மேல் நோக்கி போட்டா மைனஸை போடுங்க, கீழ் நோக்கி போட்டா பிளஸ் போடுங்க. ஜி சரிதானே? ஆகவே இந்த ஜீவார சமன்பாடு எல்லாத்துக்கும் நீங்க பயம் இல்லாம என்ன செய்யலாம் சொன்னா இதை பயன்படுத்தலாம். முழு இயக்கத்துக்கும் சமன்பாடு பயன்படுத்தலாம். எதுல? புவியீர்ப்பினிகள் இயக்கத்துல. சரியா? அப்ப நீங்க மேல் நோக்கி சமன்பாடு போட்டீங்கன்னா பிளஸ் மைனஸ் பார்த்து போட்டுக்கணும். மேல் நோக்கி போட்டா மைனஸை போடுங்க, கீழ் நோக்கி போட்டா இதை போடுங்க. அப்ப மேல் நோக்கி சமன்பாடு போட்டிக்கிறீங்க. ஆகவே மேல் நோக்கி மொத்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு? மேல் நோக்கி 0. அப்படி போயிட்டு மர ஆரம்பத்தானத்துக்கே வந்துட்டு இடப்பெயர்ச்சி 0. ஆகவே எஸ்ஸுக்கு 0. ஆரம்ப வேகம் மேல் நோக்கி 40. அப்ப எனக்கு அவ்வளவுதான் தெரியும். தர வேற ஒண்ணு தெரியா? போனது வருது, அவ்வளவுதான். 40 டி. இங்கே சய போடணும். மேல் நோக்கி சாம்பாடு போட்டிக்கிறோம்.
10 t வர்க்கம் எவ்வளவு நேரம் தெரியாது, எவ்வளவு நேரம் தெரியாது. இறுதி வேகம் கீழ் நோக்கி 40 தெரியும், ஆனா தேவைப்படல இல்லையா, தேவைப்பட்டாலும் பயன்படுத்தலாம். ரைட், இப்போ அப்படியே வந்து இங்க என்ன வரப்போகுது, 40t 5t 8 வருது. இல்லாட்டி எப்படி செய்யலாம், இங்க இருந்து இங்க 4 செகண்ட், இங்க இங்க 4 செகண்ட், மொத்தம் எவ்வளவு செகண்ட், 8 செகண்ட், மொத்தம் 8 செகண்ட். அப்படியும் செய்யலாம். ரெண்டா உடச்சி யோசிச்சு மேலும் மனசால யோசிக்கிறதுக்கு இந்த மெத்தடை விட ரெண்டா உடச்சி யோசிக்கிறது லேசி. அடுத்த கேள்வியை பாருங்க. நான் இப்படி 2-3 கேள்வி செய்யறேன், நீங்க பழகிடுவீங்க. நான் அந்த மெத்தட்ல கொஞ்சம் கேள்வி செஞ்சு ஆட்டுவேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஜீவார இயக்கம், ஜீவார சமன்பாட்டில் பயம் இல்லாம முழு இயக்கத்துக்கு சமன்பாடு போடுங்க. ரைட், அதை நோட் பண்ணி வச்சுங்க. ரைட், 6 செகண்டின் பின் வேகம் கமா இடப்பெயர்ச்சி. 6 செகண்டின் பின் வேகம் கமா இடப்பெயர்ச்சி. ஆகுது 6 செகண்ட்ல வேகம் கமா இடப்பெயர்ச்சி என்ன? நல்ல கேள்வி. மனசால செய்யவும் மேலும், மனசால செய்யவும் மேலும், வேற எப்படி செய்யலாம், சமன்பாட்டில் செய்யவும் மேலும். ஃபர்ஸ்ட் நான் மனசால செஞ்சு காட்டுறேன், விலங்கலாட்டி கவலைப்பட வேணாம், விலகினா சந்தோஷப்படுங்க. அப்புறம் நான் சமன்பாட்டில் செஞ்சு காட்டுறேன், நீங்க கொஞ்சம் நல்லா பழகிடுவீங்க. ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த கேள்வியை எப்படி மனசால ஆன்சர் எடுக்கிற அப்படின்னு பார்ப்போம். இருக்கட்டுமா, இது இருக்கட்டும். நான் என்ன எழுதுறேன், 6 செகண்டில், இப்ப சொல்லுங்களேன், 4 செகண்ட்ல எவ்வளவு தூரம் பெய்திருக்கும், 4 செகண்ட்ல இங்க இருந்து இங்க பெய்திருக்கும் 80 மீட்டர். அது தெரியுமே, ஆரம்ப வேகம் 40, இறுதி வேகம் 0, சராசரி வேகம் 20, 4 செகண்ட் பறந்திருக்கும் 80 மீட்டர். அதி உயர் புள்ளி 80 மீட்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா 6 செகண்டில் இடப்பெயர்ச்சி ஆகுது. அப்ப மேல போனது இப்ப திரும்பி வந்துட்டு இருக்குது. அடுத்த 4 செகண்ட்ல கை அடைஞ்சிரும். ஆனா அடுத்த 4 செகண்டையும் பயன்படுத்தல. எத்தனை செகண்ட் பயன்படுத்திக்கிறான், மேல போறதுக்கு 4, கீழே வந்ததுக்கு 2. அப்ப மேல பெய்த்து இப்ப 2 செகண்ட் திரும்ப வந்திக்குது. டோட்டல் 6 செகண்ட். டோட்டல் 6 செகண்ட். மேல போறதுக்கு 4 செகண்ட், திரும்ப வரதுக்கு 4 செகண்ட், அதுல 2 செகண்டை பயன்படுத்திக்கிறோம். இப்ப கேட்கிறான் 6 செகண்ட்ல எங்க இருக்கும், அது உயர் புள்ளியில இருக்குமா இல்ல கையில இருக்குமா இல்ல, ரெண்டுக்கு நடுவுல. இப்ப எப்படி திரும்ப வந்துட்டு, திரும்ப வந்துட்டு இருக்கும். ஆகவே இப்ப மேல போனது அது உயர் புள்ளியில வேகம் 0. 2 செகண்ட்ல வேகம் என்ன, முதலா செகண்ட்ல 10, 2ஆவது செகண்ட் உயிர் பின்கள் விழுது, சும்மா மேலே இருந்து விட்டுற மாதிரி. முதலா செகண்ட்ல 10, 2ஆவது செகண்ட்ல 20. இப்ப சொல்லுங்க 6ஆவது செகண்ட்ல வேகம் என்ன, 20. எப்படி, கீழ் நோக்கி. 6ஆவது செகண்ட்ல வேகம் 20 மீட்டர் செகண்ட் -1 கீழ் நோக்கி. விளங்கலையா, இது விளங்கலையா பாருங்க. மேலுக்கு போறதுக்கு 4 செகண்ட், மேலுக்கு போறதுக்கு 4 செகண்ட் சொன்னா கீழுக்கு வரதுக்கு 4 செகண்ட். அதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓ, அவ டோட்டல் 8 செகண்ட் தானே. கேள்வி 8 செகண்ட் கேட்டிக்குது. மூணாவது கேள்விக்கு 6ஆவது செகண்ட்ல, அதாவது 6 செகண்ட்ல. அப்படின்னா மேல பெய்திருக்கும் 4 செகண்ட்ல. இப்ப இன்னும் 4 செகண்ட் கீழே வரப்போகுது. அப்ப இனி அடுத்த 4 செகண்ட், முதலாவது 4 செகண்ட் மேல பெய்திருக்கும், 2வது 4 செகண்ட்ல கீழே வந்துட்டு இருப்பாங்க. அதுல 2 செகண்ட் எடுத்து இருக்குது. 4, 2, 6 செகண்ட். சரிதானே? அப்ப ரெண்டாவது அடுத்த 6ஆவது செகண்ட்ல வேகம் எப்படி இருக்கும் சொன்னா, மேலுக்கு பேசிட்டு இருக்குமா கீழுக்கு வந்துட்டு இருக்குமா, கீழுக்கு வந்துட்டு இருக்கும். இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். அப்ப கீழ் நோக்கின வேகம் சரி. அது எவ்வளவு, ஆரம்பத்துல அது உயர் புள்ளி 4ஆவது செகண்ட்ல வேகம் 0, அடுத்த 5ஆவது செகண்ட்ல வேகம் 1 கூடி இருக்கும். 1 இல்ல 10 கூடி இருக்கும். 10, 6ஆவது செகண்ட்ல 20. அப்ப வேகம் 20. அடுத்தது அங்க இருந்து எவ்வளவு பயணிச்சிருக்கும், அங்க இருந்து எவ்வளவு பயணிச்சிருக்கும் பாருங்க. முதலாவது செகண்ட்ல எவ்வளவு பயணிச்சிருக்கும். இது ஏற்கனவே செஞ்ச ஒரு மெத்தட், ஏற்கனவே ஒரு செஞ்ச மெத்தட். இப்ப நான் சொல்றேன், ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் 20. இங்க 0, இங்க 0, இங்க 20, இங்க 0, இங்க 20. எவ்வளவு நேரம், 2 செகண்ட். எவ்வளவு நேரம், 2 செகண்ட். இங்க 0, இங்க 20. நீங்க இப்ப சமன்பாடு போடுங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் மட்டும் சராசரி வேகம் தர நேரம் எவ்வளவு, 0த்தையும் 20யும் கூட்டினா 20, 0த்தையும் 20யும் கூட்டினா 20, 20 2ஆல பிரிச்சா 10, சராசரி வேகம் கண்டுபிடிச்சிட்டோம் 10. எவ்வளவு நேரம், 2 செகண்ட், 20 மீட்டர். ஆகவே 10 S U plus V by 2 into T. சராசரி வேகம் தர நேரம். இங்க இருந்து இங்க வாரத்துக்கு 20 மீட்டர் தூரம், 20 மீட்டர் தூரம். இப்ப சொல்லுங்க,
இப்ப சொல்லுங்க, இங்க இருந்து இங்க போனது 80 மீட்டர், 80ல 20 மீட்டர் திரும்ப வந்திருக்குது. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இடப்பெயர்ச்சியாது வீசப்பட்ட புள்ளியில இருந்து எவ்வளவு இடப்பெயர்ச்சியில இருக்கும்? 60 மீட்டர்ல இருக்கும். யோசிக்கணும், கொஞ்சம் டெக்னிக்கா யோசிக்கணும். மெட்ஸையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும் ஹெல்ப்புக்கு. பிசிக்ஸோட மெட்ஸையும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு சேர்த்துக்கொண்டா வேலை முடியுது. எவ்வளவு லேசான கேள்வி பாருங்க. 40ஓட மேல் நோக்கி வீசுறேன். கேள்வி 6வது செகண்ட்ல 6 செகண்ட்ல எந்த தானத்துல இருக்கும்? என்ன வேகத்தை கொண்டு இருக்கும்? 4 செகண்ட்ல அதிஉயர் புள்ளியில இருக்கும். அடுத்த ஒரு செகண்ட்ல 10 வேகம், அடுத்த ஒரு செகண்ட்ல 20க்கு மாறி இருக்கும். 10ல இருந்து 20க்கு மாறி இருக்கும். ஆகவே 2 செகண்ட், இங்க இருந்து இங்க 2 செகண்ட், அதாவது இங்க இருந்து இங்க வரதுக்கு 6 செகண்ட். கதை முடியுது. கீழ் நோக்கி 20 கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் 20. இது வரைக்கும் சமன்பாடு போடுங்க. 20 சராசரி வேகம் 10, 2 செகண்ட் எடுத்து இருக்குது. ஆகவே 20 மீட்டர் கீழே வந்திருக்குது. டோட்டல் இங்க இருந்து 80 மீட்டர், 20 மீட்டர் கீழே வந்தா 60 மீட்டர் இடப்பெயர்ச்சியில இருக்குது. பூமியில இருந்து 60 மீட்டர் உயரத்துல இருக்குது. அதுதானே கேள்வி. 6 செகண்டின் பின் வேகம் கமா இடப்பெயர்ச்சி, வீசப்பட்ட புள்ளியில இருந்து இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 60 மீட்டர். ரெண்டையும் மனசால செஞ்சுட்டோம். சும்மா யோசிச்சு செய்யறோம். சரிதானே? என்ன வேகம்? அப்ப மேல 0, இன்னும் 2 செகண்ட், 6 செகண்ட் 4, 2 செகண்ட், அப்ப 10, 20. கீழ் நோக்கி 20 1. ரெண்டாவது ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் 20, சராசரி வேகம் 10, 2 செகண்ட், 20 மீட்டர் வந்திருக்கும். டோட்டல் 80 மீட்டர், 20 மீட்டர் வந்திருந்தா 60 மீட்டர். விளங்குதானே? அவ்வளவுதான். அதை உங்களுக்கு எவ்வளவு குயிக்கா யோசிக்கணுமோ அது உங்கள்கிட்ட பிராக்டிஸ். நீங்க ஒரே கேள்வியை நிறைய மாதிரி செஞ்சு பார்க்குற டைம்ல இதே கேள்வியை மறாலும் செஞ்சு பார்க்கணும்னு உங்களுக்கு ஐடியா. இப்போ உங்களுக்கு எப்படி செய்யலாம்? இந்த கேள்வியை உடச்சு செய்யலாம். இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு சமன்பாடு போட்டுட்டு அடுத்த 2 செகண்டுக்கும் சமன்பாடு போட்டு நான் மனசால எப்படி யோசிச்சேனோ அந்த ஆர்டர்ல சமன்பாடுல செஞ்சுட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி மேல் நோக்கி சமன்பாடை போட்டுட்டு 6 செகண்டுக்கு சமன்பாட்டை போடுங்க. சரியா? இது நான் A, இது B, இது C எடுக்கிறேன். இந்த இருக்குது. இப்போ நான் என்ன செய்றேன்? இந்த புள்ளியை நான் என்னன்னு மார்க் பண்றேன்? B dash ன்னு மார்க் பண்றேன். B dash. இது A, இந்த புள்ளி B, இந்த புள்ளி B dash, இது C. இப்போ நான் சமன்பாடு போட போறேன். எங்க வரைக்கும் சொன்னா A யில் இருந்து B dash வரைக்கும். A ல இருந்து B dash வரைக்கும் நான் சமன்பாடு போடுறேன். V சமன் U சக AT. மேல் நோக்கி சமன்பாடு போடுறேன். V சமன் U சக AT. பாருங்க, இந்த விட வருதுதான்னு பாருங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்? இறுதி வேகம் வேணும். B dash ல என்ன வேகம் சொல்லி வேணும். A ல வேகம் தெரியும். என்ன? மேல் நோக்கி 40. அப்ப ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியா. அது கேள்வி. அப்ப ஆரம்ப வேகம் சம்பந்தப்படுது, இறுதி வேகம் சம்பந்தப்படுது. டைம் தெரியும், ஆரம்பம் தெரியும். என்ன சமன்பாடு? V சமன் U சக AT. விளங்குதானே? அப்படிதான் சமன்பாடு செலக்ட் பண்றது. என்ன கேள்வி? இறுதி வேகம். அப்ப V சம்பந்தப்படுது. ஆரம்ப வேகம் தரவுல தந்திக்குது, நேரம் தந்திக்குது 6 செகண்ட்ல. G எப்பவுமே 10 செகண்ட். சரிதானே? ஆகவே இப்ப முழு இயக்கத்துக்கும் எங்க இருந்து எங்க வரைக்கும்? A ல இருந்து B dash வரைக்கும். A ல இருந்து B dash. இதை B ன்னு போட்டதால இது C ன்னு போட்டா மாதிரி இதை D ன்னு போட விரும்பல. போடலும் உங்களுக்கு A ல இருந்து D வரைக்கும் பயமில்லாம் போடலும், பிரச்சனை இல்லை. நான் இதை B ன்னு போட்டதால இது B dash ன்னு போட்டு அதோட தெரியாக்க நீ B dash, B double dash, B triple dash, double dashனா double dash அதோட தெரியாக்க நீ X1, X2 மாதிரி B1, B2 மாதிரி நான் dash போட்டு. சரியா? ரைட். அதை பத்தி யோசிச்சுட்டீங்கவா? நாம் ஆகவே அது ஒரு விஷயம் ஒன்று இல்ல. A ல இருந்து B dash வரைக்கும் ஆரம்பத்துல என்ன திசை இருக்கோ அதை போடுங்க. AC மேல் நோக்கி. இப்ப சமன்பாடு செலக்ட் பண்ணிட்டீங்க. மேல் நோக்கி V சமன் U சக GT. AT பிரச்சனை இல்ல. மேல் நோக்கி V சமன் U சக GT. இப்ப நான் மேல் நோக்கி சமன்பாடு போட்டிக்கிறேன். இறுதி வேகம் எனக்கு தெரியா. சமன்பாடு மேல் நோக்கி போட்டிக்கிறேன். இறுதி வேகம் எனக்கு தெரியா. ஆகவே நான் அதை ஒன்றும் பிரதியிடல, அது கீழ் நோக்கி தான் வரும். பாருங்க எப்படி விட வரப்போகுதுன்னு சொல்லி. அப்ப V ஆரம்ப வேகம் மேல் நோக்கி சமன்பாடு போட்டிக்கிறேன். ஆரம்ப வேகமும் மேல் நோக்கி 40. ஆகவே 40. சமன்பாடு மேல் நோக்கி சமன்பாடு போட்டிக்கிறேன். ஆரம்பம் மேல் நோக்கி இருக்குது. ஆகவே போட்ட திசையிலே வேகம் இருக்கிறதால பிளஸ். நான் மேல் நோக்கி சமன்பாடு போட்டு வேகம் கீழ் நோக்கி இருந்தா மைனஸ் போடணும்.
மேல் நோக்கி சமன்பாடு போட்டிக்கிறேன், ஆரம்ப வேகம் எப்படி இருக்குது, மேல் நோக்கி இருக்கு, அவங்க பிளஸ் போட்டிக்கிறேன். ரைட். அதே நேரம் மைனஸ் a மைனஸ் சமன்பாடு மேல் நோக்கி போட்டிக்கிறேன், மேல் நோக்கி போட்ட ஜிக்கு என்ன போடணும், மைனஸ் போடணும். மைனஸ் 10 எவ்வளவு நேரம், 6 செகண்ட். மைனஸ் 10 6 செகண்ட். 6 செகண்ட் தானே a ல இருந்து b டேஸ் வரைக்கும் எவ்வளவு நேரம், 6 செகண்ட். ரைட். இப்ப v சமன் என்ன விட வருது, 40. இது 6 10 60 சய 60, 40 சய 60 எவ்வளவு, 40 இருந்து 60 போன எவ்வளவு, சய 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்படின்ற அர்த்தம் என்ன, அப்படின்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்க மேல் நோக்கி சமன்பாடு போட்டீங்க, ஆனா விட வருது மேல் நோக்கி சமன்பாடு போட்டதால நீங்க மேல் நோக்கி வேகங்கள் என்ன எடுத்தீங்க, பிளஸ் எடுத்தீங்க. கீழ் நோக்கி வேகங்கள் என்ன எடுக்கணும், மைனஸ் எடுக்கணும். உங்களுக்கு கடைசி விடைக்கு நீங்க என்ன குறியீடும் போட இல்ல, அப்படியே யூ சும்மா வச்சீங்க. அப்ப யூக்கு யூ இல்ல v சும்மா வச்சீங்க. vக்கு என்ன விட வருதுன்னு சொன்னா சய 20 வருது. என்ன வருது, சய 20 வருது. சமன்பாடு மேல் நோக்கி போட்டிருக்கீங்க, சய 20 விட வருது. அப்படின்னு அர்த்தம் என்ன, நீங்க போட்ட திசைக்கு எதிர் திசையில கீழ் நோக்கி 20. மனசாலே கண்டுபிடிச்சிட்டோம், ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் சய 20 சொல்லி. சய 20 கீழ் நோக்கி 20 கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே கீழ் நோக்கி 20. நான் சொன்னேனே இந்த முழியக்கத்துக்கு சாப்பாடு போடலாம் அப்படியும் யோசிக்கலாம். இப்படித்தான் செய்யணுமா கட்டாயம் இல்ல. இங்க இருந்து இங்க 4 செகண்ட் எடுக்கும், இங்க இருந்து இங்க போடுங்க 2 செகண்ட். அப்போ வளம்பு மாதிரி உடச்சு செய்யலாம். உங்களுக்கு இது திருப்தி இல்லைன்னு சொன்னா மத்த மெத்தட்ல உடச்சு செய்யலாம். இப்படி செய்யறதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும், ஒரு நம்பிக்கை வரணும். நீங்க சமன்பாட்டை மேல் நோக்கி போட்டா ஜிக்கு மைனஸ் போடணும், அதே மாதிரி சமன்பாட்டை கீழ் நோக்கி போட்டா ஜிக்கு பிளஸ் போடணும். அது ஒன்று முடிஞ்சு. அதே சாம்பாட்டை மேல் நோக்கி போட்டா மேல் நோக்கின வேகங்கள் எல்லாத்துக்கும் என்ன போடணும், பிளஸ் போடணும். கீழ் நோக்கின வேகங்கள் எல்லாத்துக்கும் மைனஸ் போடணும். சரிதானே. அதே நேரம் நீங்க இயக்கத்தை ஆரம்பிக்கிற புள்ளிய பூச்சி இடப்பெயர்ச்சி புள்ளியா கருதினீங்கன்னு சொன்னா சமன்பாட்டை மேல் நோக்கி போட்டா மேல் நோக்கின இடப்பெயர்ச்சிக்கு பிளஸ் போடணும். அந்த புள்ளியை தாண்டி கீழுக்கு போனா மைனஸ் போடணும். இடப்பெயர்ச்சிக்கு பிளஸ் மைனஸ் பார்க்குற, இடப்பெயர்ச்சிக்கு எப்படி பிளஸ் மைனஸ் பார்க்குற, ஒரு புள்ளியை நீங்க தீர்மானிச்சு கொள்ளணும். இந்த புள்ளிக்கு அங்கால போனா நேரிடப்பெயர்ச்சி, அந்த புள்ளிக்கு பின்னுக்கால போனா மறை இடப்பெயர்ச்சி. இப்ப நேரிடப்பெயர்ச்சி 10 20 30 40 50 மீட்டர் நேரிடப்பெயர்ச்சி. ஏன்னா இடப்பெயர்ச்சி என்ன கணியம், காவி கணியம். திரும்ப வருது 40 30 20 10 பூஜ்ஜியம். மர ஆரம்பத்தானதுக்கே வந்துட்டு நேரிடப்பெயர்ச்சியில குறைஞ்சு வந்து 40 30 20 குறைஞ்சு வந்து பூஜ்ஜியம். பின்னுக்கு போகுது. நான் கருதின புள்ளியிலேருந்து ஒரு மரம் கொண்டு தானமா வச்சுக்கொள்றேன். பின்னுக்கு போகுது. இப்ப அங்கால போனா நேர், இங்கால போனா மறை இடப்பெயர்ச்சி. மேலுக்கு வீசினா மேலுக்கு போறது எல்லாம் நேர், அப்படியே வந்து பூமியை தொலைச்சிட்டு உள்ளுக்கு விழுகுது, அது மறை இடப்பெயர்ச்சிக்கு பார்க்கல. அப்படிதான் ஒரு புள்ளியை செலக்ட் பண்ணிட்டு அங்கால இங்காலன்னு பார்க்குறேன். வேகத்துக்கு எப்படி, ஒரு திசையில போனா நேர் வேகம், திரும்ப வந்த மாதிரி. ஏற்கனவே கதைச்சனும் தெரியும், கதைச்சு இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல விளங்கப்படுத்தலன்னு சொல்லி நான் அடுத்த கிளாஸ்ல இது தெளிவாக விளங்கப்படுத்தி கொஞ்ச நேரம் கதைக்கணும். நேரிடப்பெயர்ச்சினா என்ன, மறை இடப்பெயர்ச்சினா என்ன, நேர் வேகம்டா என்ன, மறை வேகம்டா என்ன, ஆர்முடல்னா என்ன, அமர்முடல்னா என்ன. இது ஆர்முடல் அமர்முடல் பொறவை சொல்லித்தாரேன். வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் கதைச்ச மாதிரி ஞாபகம் கதைச்சில்லன்னு சொன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கதைக்கல்ல விளங்கப்படுத்துவேன், அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்துவேன். சரிதானே. ரைட். இப்ப இதை நீங்க குழம்புறதுக்கு ஒண்ணும் இல்ல. மறுநாளும் ஆரம்பத்துல நீங்க விளங்கப்படுத்துறேன் பாருங்க. நீங்க ஏல இருந்து பி டேஸ் வரைக்கும் சமன்பாடை போட்டிக்கிறீங்க. எங்க ஏல தொடங்கினதால நீங்க மேல் நோக்கி போடுறது புத்தி லேசி. எப்படி வேணாலும் போடலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி திசையை குறிச்சுக்கணும். நான் மேல் நோக்கி சாம்பாடு போட்டிக்கிறேன். ஆரம்பத்தில் மேல் நோக்கிங்கிறதால மேல் நோக்கின்னு போட்டுட்டேன். மேல் நோக்கி வி சமன் யூ சக ஜிடி போட்டேன். இப்ப பிரதிடுங்க. விருதி வேகம் தெரியா, அது ஒண்ணுமே பிரதி எனக்கு தெரியா, இங்கெல்லாம் தெரியா, சும்மா விட்டுட்டேன். விய சமன் ஆரம்ப வேகம் மேல் நோக்கி 40, மேல் நோக்கி சமன்பாண்டத்தால பிளஸ் 40, மேல் நோக்கி சமன்பாண்டத்தால ஜிக்கு என்ன மைனஸ் 10. அவ்வளவுதான். 10 எவ்வளவு நேரம் எடுத்து கேள்வி பி டேஸ் வாரத்துக்கு கேள்வி சொல்லிக்கிறோம் 6 செகண்ட். ஆகவே சய 60 சய 20 வருது. நீங்க சமன்பாடு மேல் நோக்கி போட்டிருக்கிறீங்க. அப்ப இதுக்கு சய 20 சொன்னா என்ன அர்த்தம், கீழ் நோக்கி 20. 6வது செகண்ட்ல கீழ் நோக்கி 20 சொல்ற வேகத்தை கொண்டிருக்கும். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, அதோட இன்னொரு கேள்வி, இடப்பெயர்ச்சியாது எவ்வளவு 60 மீட்டர் வந்துச்சு. இங்க இருந்து இங்க 20 கண்டுபிடிச்சோம். டோட்டல் 80 தெரியும். 20 கழிச்சு விட்டு 60 சொல்லிட்டோம். ஆனா முழு சமன்பாடு போட்டு கண்டுபிடிக்கலாம். எஸ் சமன் ut plus half gt square முழு இயக்கத்துக்கும்
எங்க வரைக்கும் ஏல இருந்து பி டேஷ் வரைக்கும். இப்ப பாருங்க நான் முழு இயக்கத்துக்கும் சமன்பாடு போடுறேன். ஏல இருந்து பி டேஷ் வரைக்கும், ஏல இருந்து பி டேஷ் வரைக்கும், ஏல இருந்து பி டேஷ் வரைக்கும் நான் சமன்பாடு போட்டா இன்னொரு மெத்தட்ல கண்டுபிடிச்சிட்ட 60. அவங்களுக்கு அந்த மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. எப்படி கண்டுபிடிக்கணும்? இது 80 மீட்டர்னு நிறுவனம், சமன்பாடு போட்டு கண்டுபிடிக்கணும். s = u + v / 2t. அதே நேரம் இதுக்கு 2 செகண்ட் தான், இது 4 செகண்ட். அப்ப இது 2 செகண்டுக்கு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் கண்டுபிடிக்கும், எவ்வளவு தூரம் கண்டுபிடிக்கணும், மனசால கண்டுபிடிச்சிடலாம். 20 மீட்டர், டோட்டல் 80 மீட்டர், அல்ல 20 மீட்டர் கீழே வந்துட்டுச்சுன்னா 60 மீட்டர் இப்படியே கொடுக்கலாம். ரைட். ஏல இருந்து பி டேஷ் வரைக்குமே நான் சமன்பாடு போடுறேன். ஏல இருந்து பி டேஷ் வரைக்கும் எவ்வளவு இடப்பெயர்ச்சி வரும்? இடப்பெயர்ச்சி தானே வரும். ஆறாம் புள்ளிக்கு முடிவு புள்ளிக்கு முடியலாம் வித்தியாசம் 60 நேரடியா வரும். பாருங்க எப்படி நேரடியா வருதுன்னு சொல்லி. s சமன் ஏல இருந்து பி டேஷ் நான் மேல் நோக்கி சமன்பாடு போடுறேன். மேல் நோக்கி சமன்பாடு s சமன் ut + ½ gt². இப்ப நீங்க இந்த ஐடியா எடுத்ததால இதுலயும் லேசா பிரதிடுவீங்க, இதுலயும் லேசா பிரதிடுவீங்க. இதை நான் பூச்சி இடப்பெயர்ச்சி புள்ளியாக கருதுறேன். அப்ப இதுல இருந்து மேலே போய் கீழுக்கு வரதெல்லாம் இப்ப நேர இடப்பெயர்ச்சியில இது பிரச்சனை இல்லை. அப்ப நான் எஸ் அப்படியே சும்மா வைக்கிறேன். எஸ் ஆரம்ப வேகம் மேல் நோக்கி 40, சமன்பாடு மேல் நோக்கி ஆரம்ப மேல் நோக்கி பிளஸ் போட்டிக்கிறேன் 40. டி எவ்வளவு? 6 செகண்ட். சக ½ மேல் நோக்கி, ஆனா ஜி வந்து மைனஸ் -10. டி வர்க்கம், டி எவ்வளவு? 6. 6 வர்க்கம் எவ்வளவு? 36. ஓகே தானே? இது சரிதானே? பாருங்க. ஆகவே 2 10 எத்தனை? 5 36 5 15 150 150 180 எவ்வளவு? 180. இது அவ்வளோத்தையும் சுருக்கி நான் வரப்போகுது. 180. 6ஐயும் 40ஐயும் பெருக்கினா 240. 240 240ல 180 போனா 240ல 180 போனா 60 மீட்டர் பிளஸ்ல வந்துக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்க இருந்து மேலுக்கு 60 மீட்டர்ல இருக்கும். 60 மீட்டர். 2 மெத்தடிக்கு தானே, 3 மெத்தடிக்கு தானே. சமன்பாட்டை மனசால செஞ்சலாம், மனசால செஞ்சு சாம்பாட்ல போட்டு காட்டி செய்யலாம். அப்படி இல்லாட்டி முழு இயக்கத்துக்கும் ஒரு சமன்பாடு, முழு ஏல இருந்து பி டேஷ் வரைக்கும் ஒரு சமன்பாடு, இந்த ஜீவார சமன்பாட்டுல பயன்படுத்தலாம். பயன்படுத்தலாம். பாருங்க. v = u / gt. முழு இயக்கத்துக்கும் சமன்பாட்டை போட்டோம். மேல் நோக்கி சமன்பாடு போட்டதால ஜிக்கு மைனஸ், மேல் நோக்கி சமன்பாடு போட்டதால ஆரம்ப வேகத்துக்கு பிளஸ், அது மேல் நோக்கி இருக்குது. இறுதி விட காட்டி தருது -20 வருது. அப்படின்னு அர்த்தம் கீழ் நோக்கி 20. சமன்பாடு மேல் நோக்கி போட்டிக்கிறோம், அதால -20 வந்தால கீழ் நோக்கி 20 ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது முழு இயக்கத்துக்கு மறான சமன்பாடு போடுறோம். v = u / gt போடலாம், s = ut + ½ gt² போடலாம், v வர்க்கம் = u வர்க்கம் 2 gs போடலாம். u + v / 2t போடுறது நல்ல இல்ல, அதில் சில குழப்பங்கள் வரும். அதில் g இல்ல, ஜிங்கிற சமன்பாடுகள் மட்டும்தான் முழு இயக்கங்களும் போடுறதுக்கு நீங்க பழகிங்க. சரிதானே? ரைட். இங்க பாருங்க, அதுல என்ன குழப்பமா இருக்குது, அது தேவையில்லை. ஆகவே நீங்க இப்படி நின்று வச்சுங்க. முழு இயக்கத்துக்கு நீங்க சமன்பாடு போட்டதா இருந்தா s = u + v / 2t போடுறத இல்லாமக்குறது அதுவும் வரும், விட வரும். சரி, அதுல இடப்பெயர்ச்சி வராது, அதுல அந்த ஆரம்பம் இறுதி அதையும் விட வரும், பிரச்சனை இல்லை, விட வரும், எந்த சிக்கலும் இல்லை. ரைட். எல்லாம் பயன்படுத்தலாம். அப்படி வச்சுக்கொள்ளும், எல்லாம் பயன்படுத்தலாம். ரைட். இங்க பாருங்க. இங்க நீங்க என்னன்னு சொன்னா ஆனா காவிக்கு தான் பயன்படுத்தணும். இது காவி சமன்பாடுகள். இப்ப அதை விடுவோம். இப்ப என்னன்னா சொல்ல வந்தேன், பிளஸ் மைனஸ் தானே. மேல் நோக்கி சமன்பாடு போட்டிக்கிறதால மைனஸ்ல விட வருது. அப்படின்னு அர்த்தம் என்ன? கீழ் நோக்கி 20. சரிதானே? கீழ் நோக்கி 20. இதுக்கு நீங்க அதே மாதிரி s = ut + ½ gt². a ல இருந்து b டேஷ் வரைக்கும் ஆரம்பம் நான் மேல் நோக்கி சமன்பாடு போட்டிக்கிறது, முழு சமன்பாடு மேல் நோக்கி பயன்படுத்தினதால s தெரியாதானே கேள்வி. s தெரியாது, விட்டுரும், அப்படியே விட்டுரும். குறியீடுலாம் காட்டி தரும். சமன் ut மேல் நோக்கி 40 தர 6 240. இன்னும் சய வரப்போகுது. இதுக்காக இது சயவா மாறிடும். ½ தர 10 t வர்க்கம் பெருக்கினா 180 வருது சய. இது 240, இது 180. 240 180. ஆகவே என்ன வரப்போகுது?
என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 60 மீட்டர் 60 மீட்டர். சரி, அடுத்து S7U plus V/2Tன்றது சில இடங்கள்ல குழம்பு பார்க்கும், குழம்பு இடங்கள் ஈக்குது. சரியா, அது சுட்டி S7U plus V/2T பயன்படுத்துறது 7 மாதம் குறைச்சிங்க. முழு இயக்கங்களுக்கு சமன்பாடு பயன்படுத்துகிற டைமில் எது பர்ஃபெக்ட் எது நல்லன்னு சொன்னால் இந்த 3 சமன்பாடும் நல்ல. S7U plus V/2T பயன்படுத்தலாம், ஆனால் சில இடங்கள் இது குழப்பம் ஆச்சுன்னா கேள்விகள் வந்தால் நான் சில ஏற்கனவே ஒரு கேள்வி வந்துச்சு நான் பயன்படுத்தல. ரைட், பிரச்சனை இல்லை, சரிதானே? ரைட், இப்போ அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ இப்படியும் செய்யலாம். லேசான மெத்தட் மீக்குது, லேசான மெத்தட் இது லேசி தான், இது பழகினா லேசி. முன்னுக்கு லேசம் நீக்குதே, பல ஸ்டெப்பில் வந்து கண்டுபிடிக்கிறது. நாங்கள் உடச்சு கண்டுபிடிச்சது இங்கே உப்பு, இங்கே இருந்து இங்கே உப்பு, அப்புறம் கூட்டல் கழித்தலை போட்டு கேள்வியை முடிக்கிறது. அப்படி ஒரு மெத்தட் மீக்குது. லேசி குழம்பு தேவையில்லை, விளங்குங்க இதுதான் நடக்குதுன்னு விளங்குங்க. அடுத்த நம்ம உங்களுக்கு கேள்வியை உங்களோட ஐடியாவில் டீல் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி ஐடியா வருதோ அந்த ஐடியாவில் கேள்வியை டீல் பண்ணலாம். ஆகவே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ரைட், இதோட நாங்கள் டே கிளாஸ் நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் கேள்வி இருக்குது, நாங்கள் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த கேள்வி இந்த டியூட்டில் நான் தந்திக்கிறேன், நிறைய கேள்வி கீழே இருக்குது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் வாங்க, மீதி கேள்வியை நான் செய்வேன். இது நான் ஃபுல்லாக பப்ளிக்கில் அந்த வீடியோ போட்டிக்கிறேன். என் ப்ரைவேட் நிறைய கிளாஸஸ் இருக்குது, ப்ரைவேட் லிங்கில். நீங்கள் ஜாயின் ஆகிறதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் ஆகிங்க. இந்த கிளாஸ் மட்டும் நான் ஃப்ரீயாக போட்டிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியா எப்படி ஒரு கிளாஸ் சீக்கிறது. ஆகவே தெரியணுன்றதுக்காக வேண்டி தான் பப்ளிக்கில் போட்டிக்கிறேன். ஆகவே அடுத்தடுத்த கிளாஸ் இதுக்கு முந்தின கிளாஸையும் நீங்கள் பார்க்கலாம், எல்லா லிங்க்கும் இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா எடுக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் தாரேன். தொடர்ந்தும் கிளாஸஸ் நடக்கும், எல்லா பாடமும் இருக்குது, உங்களுக்கு தொடர்ந்து படிக்கலாம். அழகாக படிங்க, நல்லா ஒரு நோக்கத்தோட படிங்க. எல்லாம் உங்களோட வீட்டில் செலவழிக்கிற சல்லி, உங்களோட டைம் எல்லாத்தையும் யோசித்து நல்லா படிங்க. உங்களோட ஃப்யூச்சரை யோசிங்க, நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு யோசிங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி ஒரு நீங்களே செல்ஃபாக மோட்டிவ் ஆகுவீங்க. அப்போ ஒரு டார்கெட் ஒன்று வச்சு படிங்க. நான் இப்படி ஆகணும், ஒரு சார் ஆகணும், ஒரு டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லாட்டி ஏதோ உண்டு டென்டிஸ்ட் ஆகணும். அப்படிமா சேர்க்குது ஒருத்தருக்கு பிஎஸ்சி ஆகணும், ஏதோ உண்டு. நீங்கள் உங்களோட டார்கெட்டை ஆனால் பெரிய டார்கெட் ஆவீங்க, தொடர்ந்து படிங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அவங்களோட டார்கெட் அடையிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எனக்கும் என்ன இதுவாக்களை சேர்த்துங்க. இதோட நான் டே கிளாஸை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த கேள்வி கட்டாயம் மறக்காமல் அடுத்த கிளாஸ் கேள்வி செஞ்சுட்டு வாங்க. இந்த கடைசேஷன் இந்த ஃபுல் சாம்பாடு போடுற மெத்தட் விலங்கல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உடச்சி சாம்பாடு போட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு மெத்தடில் உங்களுக்கு விளங்கும். மனசால செய்கிறது எப்படி வேணாலும் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் சாம்பாடு போடவும் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னு சொன்னால் எஸ்ஏகளில் வர டைமில் சாம்பாடு போட வேண்டி வார ரைட். துவாக்களை கட்டாயம் சேர்த்துங்க. இதோட நான் கிளாஸ் முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.